அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாள் முக்கியமான ஒரு நாள். நம்மளோட கருத்தரங்கின் 1வது நாள். பார்ட் 1. அதுலயும் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் எப்படி எப்படி வரும். சரியா? அப்ப இதுல 40 எம்சிக்யூ இருக்கு. இந்த 40யும் நீங்க நல்லாவே விளங்கிக் கொண்டீங்கன்னா, இந்த 40க்குள்ள இருந்து தான் உங்களுக்கு ஒரு 10 வினா வரும். சரி, உங்களுக்கு தெரியுதுன்னு 10 வினாக்கள் அடிப்படையில உங்களுக்கு எம்சிக்யூல இலக்கணம் சார்ந்த வினாக்கள் வரும். எனவே இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இதுல உள்ள தலைப்புகள்லாம் உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா, நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அதுல 1 மார்க்ஸ் கூட குறையறதுக்கு வாய்ப்பு இருக்காம இருக்கும். நீங்க இவ்வளவு காலம் இலக்கணம் படிச்சீங்களோ, படிக்கலையோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கருத்தரங்க நீங்க பிரயோசனமா பயன்படுத்தினீங்கன்னா நல்லது. சரியா? பிரயோசனம் அப்படிங்கையில உங்களோட அ என்ன சொல்றது? பார்வை முழுக்கையும், உங்க எண்ணம் முழுக்கையும் இந்த செமினார்ல இருக்கணும். சரியா? வேற வேற எண்ண ஓட்டத்துக்கு போகக்கூடாது. வேற செயற்பாடுகள் இருக்கக்கூடாது. ஏன்னா, உங்களுக்காக தான் இந்த கருத்தரங்கு. கொஞ்சம் பேர் இருந்தாலும் பரவால்ல, நம்ம செய்வோம் அப்படின்னு தான் முழு முயற்சியா இந்த கருத்தரங்க நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சரியா? அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாற்றுவீர்கள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம நேரடியாக கருத்தரங்கு போவோம். அப்ப இலக்கணம் சார்ந்த வினாக்கள எப்படி நம்ம அணுகுறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். சரி, அப்ப இலக்கணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், ஆ ஒரு மொழி எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது. சரி, ஒரு மொழி வந்து எப்படி இருக்கு? எப்படி அந்த மொழியின் தன்மைகள் என்ன? அப்படிங்கிறத வெளிப்படுத்துறது. இப்ப இது தமிழ் மொழி இலக்கணம். சரியா? தமிழ் மொழி இலக்கணம் அப்படிங்கும்போது, இங்கு நம்ம பேசுகிற மொழி. சரி, நம்ம தமிழ் பேசுறோம். எனவே இந்த தமிழ் மொழியில நம்ம இலக்கணத்தை தெரிந்து கொண்டு நாம் பேச ஆரம்பிக்கிறது இல்ல. சரி, ஒரு குழந்தை பேசுதுன்னா, இலக்கணத்தை தெரிஞ்சு கொண்டு அது பேசாது. எனக்கு சோறு வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குழந்தை 2 அல்லது 2 1/2 வயசுல பேசுதுன்னா, அதுக்கு தெரியாது. இதுல எழுவாய் எது? பயனிலை எது? செயற்படு பொருள் எது? அதெல்லாம் தெரியாது. செய்வினை எது? செயற்பாடு வினை எது? ஒண்ணுமே தெரியாது. எது பெயர்ச்சொல்? எது வினைச்சொல்? எது இடைச்சொல்? ஒண்ணுமே தெரியாது. பேசுது. இயல்பா பேசுது. அந்த இயல்பா பேசுகின்ற விடயங்கள மொழியியலாளர்கள் ஆராய்றாங்க. ஆராய்ச்சி செய்றாங்க. அவங்க தான் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அதற்கு பெயர் வைக்கிறாங்க. எழுவாய், பயனிலை, செயற்படும் பொருள் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. சரியா? அப்ப ஒரு மொழியோட தன்மைய அவன் ஆராய்ந்து அதுக்கு இலக்கணத்த சொல்றாங்க. இலக்கணம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது இலக்கணம் இல்ல. இப்படிதான் மொழி இருக்கின்றது அப்படின்னு சொல்றது தான் இலக்கணம். சரி, அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம படிக்க போறது வந்து ஆங்கில இலக்கணமோ, அல்லது சிங்கள இலக்கணமோ, அல்லது சைனீஸ் இலக்கணமோ, இந்தி இலக்கணமோ இல்ல. தமிழ் இலக்கணம். நம்ம பேசக்கூடிய மொழி தாய்மொழியான தமிழில் உள்ள இலக்கணத்த படிக்க போறோம். அந்த அளவு கடினமான ஒரு தன்மை இருக்காது. ஏன்னா நம்ம பேசுற விடயத்த தான் நம்ம என்ன செய்ய போறோம்? எப்படி எப்படிலாம் பேசுறோம்? அதுல என்னென்ன விடயங்கள நம்ம உள்ளடக்கி பேசுறோம்? எப்படி மொழிய பிரயோகிக்கிறோம்? அந்த இலக்கணத்த கொண்டு இலக்கியத்த எப்படி படைக்கிறோம்? அப்படிங்கிறத தான் இது டெஸ்ட் பண்ணுது. அதுதான் இலக்கணம். அதனால நீங்க இலக்கணம் வந்து ஒரு கஷ்டமான பகுதின்னு நீங்க என்ன செய்ய தேவையில்ல. நினைக்க தேவையில்லை. அடிப்படையில இலக்கணம் எப்படி உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, எழுத்திலிருந்து ஆரம்பிக்குது. சரி, எழுத்து, எழுத்தியல். அடுத்து எழுத்திலிருந்து சொல், சொல்லியல். சொல்லலுக்கு நிறைய இருக்கு. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. அடுத்து வினையியல். வினையியல்னா வினைச்சொற்கள். வினைச்சொல்லே வகை வகை இருக்கு நிறைய. சரியா? வினைச்சொல்லையும் செய்வினை, செயற்பாட்டு வினை, செயற்பொருள் குன்றிய வினை, குன்றா வினை, துணை வினை, முதல் வினை நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. சரி, அப்ப சொல், எழுத்து, சொல், சொல்ல பெயர், வினை, இடை, உரி அப்படிங்கிற அடிப்படையில இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் வாக்கியம். சரியா? வாக்கியம் அப்படிங்கும்போது அதுல தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் முதன்மைப்படுத்தப்பட்டதா இருக்கு. அதே போல புணர்ச்சி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. சரியா? அதுல அகப்புணர்ச்சி, புறப்புணர்ச்சி சார்ந்து அது இல்லாம என்னது உயிரீட்டு புணர்ச்சி, மெய்யீட்டு புணர்ச்சி, அதன் விதிகள் அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. கடைசி கட்டத்துல வந்து நிக்கிறீங்க. சரி, அப்ப இதுதான் இலக்கணம். இதுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு என்னது கேள்வி வரப்போகுது. இப்ப நீங்க ஏஎல் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20 எம்சிக்யூ இருக்கும் பிள்ளைகள். அது முழுமையா இலக்கணம் சார்ந்து தான் இருக்கும். ஏஎல்ல தமிழ், அதாவது ஆர்ட்ஸ் செஞ்சு தமிழ் பாடத்தை நீங்க சாய்ஸ் பண்ணீங்கன்னா முழுமையா இலக்கணம் தான். முதலாவது பார்ட் 2 பேப்பர்ல 1வது பகுதி. சரியா? இலக்கணம் சார்ந்து தான் வரும். முழுமையா 20 கேள்விகள், 20 புள்ளிகள். உங்களுக்கு இங்கு 40ல 10 தான் முதன்மை. இங்கு பார்ட் 1ல எம்சிக்யூல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த 10 புள்ளிகள்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. உங்களோட பெறுபேற அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கியமான புள்ளிகள் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்? இலக்கணத்த நம்ம பார்க்கணும். அப்ப இந்த எம்சிக்யூ பேப்பர் எப்படி உங்களுக்கு அ தயாரிக்கப்படுது? உங்களுக்கு 40 கேள்விகளுக்கான எம்சிக்யூ பேப்பர் எப்படி தயாரிக்கப்படுது? அதுல முதல்ல உங்களுக்கு வந்து அதாவது மொழியோட சம்பந்தப்பட்டது. அதாவது உங்களோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய செய்யுள்கள் அடிப்படையாக கொண்டு, அதுல ஒத்தக்கருத்து சொல், எதிர்கருத்து சொல், சரியா? அதோட சார்ந்த ஒரு 5, 6 கேள்வி வருது. சரியா? அது இல்லாம மொழி வளம் சார்ந்து. சரியா? மொழி வளம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும். மரபு சொற்களா இருக்கலாம், அல்லது ம்
என்னது இணைமொழி, இரட்டை கிளவி அந்த மாதிரி அதே மாதிரி ஆண்டுகளோட சம்பந்தப்பட்டு சரியா 10வது ஆண்டு கொண்டாடப்படும் விழா அந்த மாதிரி மொழியோட மொழிகளோட சொற்களோட சம்பந்தப்பட்டு அதை நீங்க பாடமாக்க வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடிய வகையில நீங்க அதை வந்து பாடமாக்கி இருக்கணும். சரியா? அது அது சார்ந்த கேள்விகள் வரும். சரியா? அதனோடு இணைந்த வகையில தான் என்னன்னு கேட்டா பிள்ளைகள் இடையில என்ன சொல்றது ஒரு ஒரு மொழி அறிவோடு சரி மொழி அறிவோடு அப்படின்னு என்னன்னு கேட்டா இப்ப உதாரணமாக என்ன சொல்றது இப்ப வெள்ளை அறிக்கை என்றால் என்ன அந்த மாதிரி சரியா இப்ப ஒரு 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 புதிய சொற்களோட சம்பந்தப்பட்டு சரியா உதாரணமா அணிந்துரை சரி அணிந்துரைன்னா என்ன முன்னுரைனா என்ன அதுல வருது அப்ப அதுல வந்து இடைவெளி நிரப்புற மாதிரிலாம் வரும் சரியா அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு அதுல ஒரு பகுதி தான் இலக்கணம் 10 வினாக்கள் தொடர்ச்சியா இலக்கணம் வரும் சரியா அன்னைக்கு 21 இருந்து 30 அந்த அதுக்கு இடைப்பட்ட அந்த பகுதிகள் இலக்கணம் சார்ந்த வினாக்களா வரும் எனவே அதை நீங்க என்ன செய்யணும் நல்லா ஸ்கோர் பண்ணணும் சரி மற்றதையும் படிப்போம் இப்ப நம்ம இன்னைக்கு முக்கியம் கொடுக்க போறோம் இலக்கணம் சார்ந்த வினாக்கள் சரியா ஓகே அதன் அடிப்படையில பாருங்க முதலாவது கேள்விக்கு போங்க குடிநீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று ஆசிரியர் கூறினார் இது ஒரு விடைய போடுங்க பிள்ளைகள் அன்றைக்கு வந்திருந்தாங்களும் பரவாயில்ல நீங்க திரும்ப இருக்கா அதுக்கான விடைய போடுங்க இதை கொஞ்சம் இந்த பார்த்த கேள்விகளை கொஞ்சம் வேகமா பார்த்துட்டு போவோம் அடுத்து இருக்கிற கேள்விகளை அப்படி அப்படியே பார்த்துட்டு போவோம் சரியா ஓகே விடைய போடுங்க குடிநீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று ஆசிரியர் கூறினார் இது ஒரு ஓகே அப்ப 40 கேள்வி இருக்கிறனால பிள்ளை நம்ம இன்றைய நாள்ல அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேகமாகவும் போகணும் விவேகமாகவும் போகணும் அதனால இடையில வர டவுட்களை நீங்க கேட்கணும் அதை நான் என்ன செய்வேன் கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் அப்ப இதை கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த கேள்விகள் அதிகமா இருக்கிறனால அந்த 2 3 கேள்விகள் இருக்கனால அதை கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போகும் சரியா விளங்குற அளவு இருக்கும் ஆனா கொஞ்சம் வேகமா போகும் விஷயத்த ஓகே குடிநீரை வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்று ஆசிரியர் கூறினார் இது ஒரு அப்ப இதுல நான் சொன்ன ஏற்கனவே என்னது இப்ப சொல்லியல் எழுத்தியல் சொல்லியல் வாக்கியவியல் அடுத்து புணரியல் அப்ப வாக்கியவியல் வந்து ரொம்ப முக்கியம் அதுல முக்கியமா வந்து தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் அது மூன்றுமே மிக முக்கியமான பகுதிகள் அப்ப இதுல தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியம் இது மூன்றுக்கும் இடைப்பட்ட வேற்றுமைகளை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா சரி என்னென்ன அடிப்படையில் அது வேறுபடுது சரியா எப்படி இது கூட்டு வாக்கியம்னு அப்படி எப்படி இனங்காண்றது எப்படி கலப்பு வாக்கியம்னு இனங்காண்றது தனி வாக்கியம்னு எப்படி இனங்காண்றதுங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதன் அடிப்படையில் பிள்ளைகள் இப்ப பாருங்க ஒரு அதுக்கான பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்ட பிள்ளைகள் இப்ப எப்படி உதாரணமா குமார் சரியா குமார் வந்தான் அப்படின்னு இருக்கு குமார் வந்தான் அப்படின்னு இருக்கு சரியா இப்ப இது வந்து ஒரு வாக்கியம் சரியா இதுல பெயர் சொல் வந்து குமார் இதை நம்ம பெயர் சொல்னு சொல்லலாம் அல்லது எழுவாய்னு சொல்லலாம் சரியா பெயர் சொல்னு சொல்லலாம் அல்லது எழுவாய்னு சொல்லலாம் சரியா அதே போல வந்தான் அப்படிங்கிறது வந்து பயனிலைன்னு சொல்லலாம் வினைன்னு சொல்லலாம் சரியா பயனிலைன்னு சொல்லலாம் வினைன்னு சொல்லலாம் சரியா இந்த குமார் அப்படிங்கிற அந்த சொல்ல நம்ம இன்னொரு பெயர் கொண்டு அடைச்சா இது வந்து பெயர் சொல் அதை பெயர் தொடர்னு சொல்லலாம் இப்ப தொடர்னா நீங்க நினைக்கிற வாக்கியம் தான் தொடர்னு இல்ல ஒரு சொல்லும் தொடரா இருக்கும் ஒரு வாக்கியமும் தொடரா இருக்கும் சரியா அப்ப இது பெயர் சொல்லா இருக்கனால பெயர் தொடர் வந்தான் அப்படிங்கிறது வினை சொல்லா இருக்கனால இது வினை தொடர் சரியா அப்ப குமார் என்பது பெயர் தொடர் வந்தான் என்பது வினை தொடர் குமார் வந்தான் என்பது வாக்கிய தொடர் சரியா குமார் வந்தான் அப்படிங்கிறது வந்து வாக்கிய தொடர் விளங்குதா அப்போ ஒரு வாக்கிய தொடர் உருவாகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு பெயர் தொடரும் ஒரு வினை தொடரும் இருக்கணும் எனவே இந்த இதுல என்ன செய்யலாம் இதுக்கு அடைகள்லாம் வரலாம் சரியா அழகிய குமார் வேகமாக வந்தான் அப்படின்னு வரலாம் இடையில அடைகள்லாம் வரலாம் ஆனா இங்க தலைமை இருப்பு எது அப்படின்னு கேட்டா இங்க குமாரும் வந்தானு தான் அப்ப இது ஒரு வாக்கிய தொடரால் ஆன ஒரு தொடர் இதைத்தான் நம்ம வாக்கிய தொடர்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு வாக்கிய தொடர் ஒரு பெயர் தொடரும் வினை தொடரும் சேர்ந்து வாக்கிய தொடர் உருவாயிருக்கு எனவே ஒரு வாக்கிய தொடரால் ஆன வாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டா வாக்கியம்னு சொல்லுவோம் சரியா ஒரு வாக்கிய தொடர் இருக்கிறத தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் தனி வாக்கியம்
விளங்குதா? இப்ப தனி வாக்கியம் நம்ம அமைச்சிட்டே போகலாம். அதுல எழுவாயும் பயனிலையும் தான் இருக்கும் பிரதானமா. சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு தனி வாக்கியம் தெளிவாயிருச்சா? தனி வாக்கியம் எப்படின்னு உங்களுக்கு தெளிவாயிருச்சா பிள்ளைகள்? பேசுங்க. தனி வாக்கியம் தெளிவாயிருச்சு தானே? கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். சொல்லுங்க, பேசுங்க. தனி வாக்கியம் ஆம் சார். தெளிவாயிருச்சா? ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறோம் பிள்ளை. இந்த தனி வாக்கியத்துல இருந்து தான் பிறக்க போகுது கூட்டு வாக்கியமும் கலப்பு வாக்கியம். சரியா? கூட்டு வாக்கியமும் கலப்பு வாக்கியம். சரியா? ஓகே. இப்ப இப்ப கூட்டு வாக்கியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு அதாவது ஒரு வாக்கிய தொடர்களானது தனி வாக்கியம்னு சொன்னோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் ஆனது கலப்பு வாக்கியமும் கூட்டு வாக்கியம். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களால் ஆனது. அப்ப 2 குறைந்தது 2. சரியா? அடுத்து 3, 4ன்னு எத்தனை வேணுமாலும் போகலாம். குறைந்தது 2 இருக்கும். சரியா? அப்ப தனி வாக்கியத்திலிருந்து கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம் எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டா, அந்த வாக்கிய தொடரின் எண்ணிக்கையின் அடிப்படையில. ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் வித்தியாசப்படுது. சரியா? இந்த கலப்பு வாக்கியமும் கூட்டு வாக்கியம் எப்படி ஒற்றுமைப்படுதுன்னு கேட்டா, இது 2மே ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் ஆனதா காணப்படும். சரியா? விளங்கிடுச்சா? அப்ப இதுல இந்த கலப்பு வாக்கியம், கூட்டு வாக்கியம் எப்படி மாறுபடுது அப்படின்னு கேட்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் இருந்தாலும் கூட ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் இருந்தாலும் கூட, இது என்னன்னு கேட்டா, கூட்டு வாக்கியம். அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கியங்கள் என்ன பிரதானமா 2 தானே பார்க்கிறோம். சமநிலை தொடர்களால் ஆன வாக்கியம் கூட்டு வாக்கியம். சமநிலை தொடர்களால் ஆன வாக்கியம் கூட்டு வாக்கியம். கலப்பு வாக்கியம் வந்து தலைமை தொடரும் சார்பு தொடரும் இணைந்தது என்னது? கலப்பு வாக்கியம். சரியா? தலைமை தொடரும் சார்பு தொடரும். இங்க சமநிலை தொடர்னா என்னன்னு கேட்டா பிள்ளைகள், ஒரு வாக்கியம் அந்த 2 வாக்கியங்கள் இணைக்கும் போது, தனித்தனி 2 வாக்கியங்களை ஒன்றாக இணைக்கும் போது இணையும் தானே? இணையும் போது சரி, இணையும் போது ஒன்றாக இணையும். அதை தனியா நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம்னா அது தனித்தனியா பிரிஞ்சு வந்துடும். ஒரு வாக்கியம் முடியறதுக்கு இன்னொரு வாக்கியம் தாக்கம் செலுத்தாது. ஒரு வாக்கியம் முடியறதுக்கு இன்னொரு வாக்கியம் வந்து என்ன செய்யணும்? துணை செய்யணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. தனித்தனியா அது முடிஞ்சு போயிடும். நான் பாடம் படித்தேன், தம்பி பாடம் படித்தான். அப்ப சேர்த்தன இது தனித்தனி வாக்கியங்கள். தனித்தனி வாக்கியம், இதுவும் தனி வாக்கியம், இதுவும் தனி வாக்கியம். அப்ப 2ஐயும் கூட்டுனோம்னா கூட்டு வாக்கியம் மாறும், இணைச்சோம்னா. அப்ப நானும் தம்பியும் பாடம் படித்தோம் அப்படின்ட்டு என்ன செய்யும் கேட்டா அந்த வாக்கியம் அமையும். சரியா? நானும் தம்பியும் பாடம் படித்தோம். இதுல பாருங்க 2 இணைக்கணும், 2 வாக்கியம் ஒண்ணா இணைஞ்சிருச்சு. தனித்தனியா பிரிச்சோம்னா நான் பாடம் படித்தேன், தம்பி பாடம் படித்தான்னு தனித்தனியா பிரியும். எனவே நான் பாடம் படித்ததுக்கும் தம்பி பாடம் படித்ததுக்கும் இடையில வந்து எந்த ஒரு இணைப்பும் இல்ல. தனித்தனியா பிரிக்கும் போது ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தோட தொடர்பு படல. விளங்குதா? தொடர்பு படலைன்னா என்ன செய்யறது? தாக்கம் செலுத்தாது. அது தனித்தனியா முடியும். இப்ப யார்ட்டையும் நான் போயிட்டு நான் பாடம் படித்தேன் அப்படின்னு சொன்னா, அப்படியா நீ நல்லா இருந்தீங்க, நல்லா படிச்சீங்களா அப்படிம்பாங்க. தம்பி பாடம் படித்தான், அவனும் இப்ப படிக்கிறானா அப்படின்னு ஏதாச்சும் கேட்பாங்க. விளங்குதா? இப்ப இதுதான் என்னன்னு கேட்டா, இது தனி அதாவது சமநிலை தொடர். ஒரு வாக்கியத்திற்கு இம்பார்ட்டன்ட் மற்ற வாக்கியத்துக்கும் இருக்கும். ஒரு வாக்கியம் வந்து ஒரு வாக்கியத்துல தங்கி நிற்காது. ஒரு வாக்கியம் முடியறதுக்கு இன்னொரு வாக்கியம் வந்து தங்கி நிற்காது. ஒரு 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 என்னது ஒரு 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 என்ன சொல்றது? இப்ப எச்ச மாதிரி இருக்காது. இப்ப வந்தான் அப்படின்னு என்னது முடியுது தானே? வந்தனா முடியலே. வந்த மனிதன் ஒரு சொல்ல போட்டாதான் என்னது அது முடியும். அந்த மாதிரி ஒண்ணு எதிர்பார்த்து நிக்காது. தனித்தனியா முடிஞ்சிடும். இதுதான் பிள்ளைகள் என்னன்னு கேட்டா கூட்டு வாக்கியம். சரியா? கூட்டு வாக்கியம். கலப்பு வாக்கியம் என்னன்னு கேட்டா இது ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்கள் தானே. சரி, இதுல அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்கள்னு பார்க்கும்போது ஒன்று தலைமை தொடர்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு தொடர் இருக்கும். அடுத்து சார்பு தொடர்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு தொடர் இருக்கும். அப்ப தலைமை தொடர் என்னன்னு கேட்டா அந்த வாக்கியத்துல பிரதான அம்சம். சார்பு தொடர்னா அது எதோடு சார்ந்து வருது அப்படிங்கிறது. சரியா? இப்ப பாருங்க, இதுல குடிநீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று ஆசிரியர் கூறினார் அப்படிங்கிற போது இந்த இடத்துல தலைமை தொடர் எதுன்னு கேட்டா ஆசிரியர் கூறினார். சரியா? ஆசிரியர் கூறினார் தலைமை தொடர். சார்பு தொடர் வந்து என்னது? குடிநீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது. என்றுங்கிறது 2 இணைக்கக்கூடிய இணைப்பிடை சொல். சரியா? அப்ப ஆசிரியர் கூறினார் அப்படின்னு நம்ம யார்ட்டையும் போய் சொன்னோம்னா கேள்வி கேட்பாங்க. என்னன்னு கேட்டா என்ன கூறினார்னு கேட்பாங்க. அப்ப அதை சார்ந்து தான் அந்த விஷயத்த சொல்ல இயலும். என்ன கூறினார்னு கேட்டா குடிநீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு என்னது? அந்த தலைமை வாக்கியம் என்னன்னு கேட்டா இந்த சார்பு வாக்கியத்தை கண்டிப்பா என்னன்னு கேட்டா துணை கேட்கும், துணை நிற்கும். சார்பு வாக்கியம் வந்து தலைமை வாக்கியத்துக்கு துணை நிற்கும். சரியா? இந்த தலைமை வாக்கியம் தனித்து நிற்காது. எனவே ஒன்றை ஒன்று இங்க சார்ந்து இருக்கிறனாலதான் இது என்னன்னு சொல்றோம்? கலப்பு வாக்கியம் நம்ம சொல்றோம். இதுதான் பிள்ளைகள் முக்கியமான அம்சங்கள். சரி, அப்ப உங்களுக்கு புரியணும் தனி வாக்கியம் என்றால் என்ன, கூட்டு வாக்கியம் என்றால் என்ன, கலப்பு வாக்கியம் என்றால் என்ன, இந்த தனி வாக்கியம் கூட்டு வாக்கியம் கலப்பு வாக்கியத்துக்குமான வேறுபாடு
எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா சரி. சரி, அதன் அடிப்படையில குடிநீரை வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்று ஆசிரியர் கூறினார் என்ற அந்த கேள்விக்கு என்ன விடை அப்படின்னு கேட்டா என்னது? கலப்பு வாக்கியம். சரியா? விடை சரியா இருந்தா சரி போட்டுக்கணும். தெளிவாயிருச்சா பிள்ளைகள் இந்த வாக்கியம்? தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், இப்படி ஒரு கேள்வி வரும். தெளிவாயிருச்சா? ம் பேசுங்க, நீங்க தான் பேசணும். சார் அந்த தலைமை தொடர் சார்பு தொடரை கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? தலைமை தொடர், சார்பு தொடர். அதாவது பாருங்க, இப்ப தலைமை தொடர் இந்த வேற ஒரு உதாரணம் எடுப்போம். சரி, வேற ஒரு உதாரணம். நாளை பாடம் நடக்காது என்று செய்தி வந்தது. நாளை பாடம் நடக்காது என்று செய்தி வந்தது. சரியா? ஓகே. இதுல தலைமை தொடர் எது அப்படின்னு கேட்டா எது தலைமை தொடர்? நீங்க சொல்லுங்க, எது தலைமை தொடர்? யாராவது சொல்லுங்க. நாளை பாடம் நடக்காது என்று செய்தி வந்தது அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுல 2 வாக்கியம் இருக்கு இணைஞ்சி. எது தலைமை தொடர்? செய்தி வந்தது. செய்தி வந்தது அப்படிங்கிறது தான் தலைமை தொடர். சரியா? அப்ப செய்தி வந்தது அப்படின்னு நம்ம மொட்டையா சொன்னோம்னா என்ன கேட்பாங்க மற்றவர்கள்? என்ன செய்தி வந்தது? என்ன 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 செய்தி அப்படின்னா அப்பதான் அதுக்கு பிறகு நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு ஏற்படும். என்ன சொல்லுவோம்? நாளை பாடம் நடக்காது. சரியா? பாருங்க, இந்த தலைமை தொடர் எதை சார்ந்து வருது? எந்த வாக்கியத்தொடர் சார்ந்து வருது? அது எதை கேட்டு எதோட துணையை எதிர்பார்க்குது? செய்தி. அந்த செய்தி, நாளை பாடம் நடக்காது என்கின்ற அந்த அந்த விஷயம். சரியா? இந்த என்றுங்கிறது இடைச்சொல். அந்த இடைச்சொல் என்ன செய்யும்? இந்த தலைமை வாக்கியத்தையும் சார்பு வாக்கியத்தையும் என்ன செய்யும்? இணைக்கும். இணைக்கிற வேலையை செய்யும். விளங்குதா? அதே பாருங்க, கூட்டு வாக்கியத்தை பார்த்தோம்னா, கூட்டு வாக்கியம்னு பார்ப்போம் பாருங்க. நான் சொல்றேன் பாருங்க. நான் சித்திரம் வரைந்தேன். அவன் சிலை செதுக்கினான். சரி, அவன் சிலை செதுக்கினான். இது சேருங்க. இது சேர்த்து சொல்லுங்க. இதை இணைச்சு சொல்லுங்க. நான் சித்திரம் வரைந்தேன், அவனும் கலை செதுக்கினான். இல்ல, விலகல. நான் சித்திரன் வரைந்தேன், அவன் சிலை செதுக்கினான். அப்படி வராது. இது நீங்க அப்படியே சொல்றீங்க. எப்படி வரும்னு கேட்டா, நான் சித்திரம் வரைய அவன் சிலை செதுக்கினான் அப்படின்னு வரும். சரியா? இவர் ஒரு வேலை செய்யறாரு, அவர் ஒரு வேலை செய்யறாரு. இந்த ஒரு வேலை இன்னொரு வேலையில் டிஸ்டர்ப் பண்ணாது. இவர் தனியா வேலை செய்யறாரு, அவர் தனியா வேலை செய்யறாரு. விளங்குற விஷயம். அப்ப இதை பிரிச்சோம்னா, திரும்ப பிரிச்சோம்னா என்னன்னு கேட்டா, நான் சித்திரம் வரைந்தேன், அவன் சிலை செதுக்கினான். அவ்வளவுதான விஷயம். இது தனித்தனியா முடியுது. அவன் சிலை செதுக்கிற விஷயத்த சொல்றதுக்கு இவன் சித்திரம் வரைந்த விஷயத்தை இணைக்கணுமா, இணைக்க தேவையா? தேவையில்லை. ஆனால் நாளை பாடம் நடக்கும் என்று அதிபர் கூறினார் அப்படின்னு அதிபர் கூறினாருங்கல. சரியா? அதிபர் கூறினார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொன்னோம்னா அதை மட்டும் சொல்லி போதுமா? எதையும் சொல்ல வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படும், நிர்பந்தம் ஏற்படும். நாளை பாடம் நடக்காது. அப்ப அது என்னது? அது என்ன தொடர்? தலைமை தொடர். இல்ல. நாளை பாடம் நடக்கும் அப்படிங்கிறது என்ன தொடர்? சார்பு தொடர். ஏன் சார்புன்னு சொல்றோம்? எது அந்த தலைமை தொடர் முடியறதுக்கு இது என்ன செய்யும்? துணை நிற்குது, சார்ந்து வருது. தலைமை தொடரை சார்ந்து வருது. விளங்குதா? இதுதான் என்கிட்ட தலைமை தொடருக்கும் சார்பு தொடருக்கும் முடியலான டிஃபரண்ட். விளங்கிடுச்சா? அப்ப அதை பார்த்துக்கொள்ளும். கண்டிப்பா ஒரு கேள்வி இதுல வரும். சரியா? பின்வருவனவற்றில் இன் என்ற இடைநிலை பெற்று வந்த சொல். விடைய போடும் கை குயிக்கா. கூடினான், கண்டான், கற்றான், கூவியது. இப்படி ஒரு சொல்ல பிரிச்சு உங்களுக்கு கேட்கலாம்.
அப்ப அதன் அடிப்படையில் பிள்ளைகள் குயிக்கா போடுங்க, விடைய போடுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டா, இதை பிரிக்க தெரியும் உங்களுக்கு. சரியா? அப்ப கூடினால பிரிச்சோம்னா கூடு எப்படி வரும்? கூடு பிளஸ் கீழே கீழே எழுதுற கூடு பிளஸ் இன் பிளஸ் ஆன்னு வரும். சரியா? சரியா? இன் பிளஸ் ஆன்னு வரும். கூடு பிளஸ் இன் பிளஸ் ஆன்னு வரும். இதான் விட. சரியா? அப்ப மற்றதை ஏன் வராது அப்படின்னு கேட்டா மற்றதை பிரிச்சு பார்க்கணும். சரியா? மற்றதை பிரிச்சு பார்த்தோம்னா எப்படி வரும்? கான் பிளஸ் சொல்லுங்க. கான் பிளஸ் அடுத்து எப்படி வரும்? கண்டான பிரிச்சோம்னா சொல்லுங்க. கான் பிளஸ் சொல்லுங்க பிள்ளைகள். இட் பிளஸ் கண்டான்னு வரும். சரியா? ஓகே. அப்ப அங்க இட்டு தான் வந்திருக்கு, இன் வந்து வரல. அடுத்து கற்றான பிரிச்சோம்னா கற்றான பிரிங்க. கல் பிளஸ் கல் பிளஸ் ஆன் பிளஸ் இல்ல கல் பிளஸ் இட் பிளஸ் ஆன். கற்றான் இந்த இல்லைனா வந்து இட்டனாவா திரிபடையும். சரியா? இல்லைனா வந்து இட்டனாவா திரிபடையும். சரியா? இது இந்த இல்லைனா இட்டனாவா திரிபடையும். அப்ப இங்க ஒரு இட்டனா, ஏற்கனவே இருந்த இட்டனா, இது கால இடைநிலை, இது ஆண். விளங்குதா? இப்படி வரும். அடுத்து பிரிச்சோம்னா கூவியதை பிரிச்சா கூவியதை பிரிங்க. கூவு பிளஸ் இ பிளஸ் அ பிளஸ் தூன்னு பிரிக்கலாம், அல்லது அதுன்னு சொல்லலாம். அ பிளஸ் தூன்னு பிரிச்சிரும். அ பிளஸ் தூ. அப்ப இங்க இந்த இடத்த இடைநிலை இ. அப்ப இன்னுங்கிற இடைநிலை எதுக்கு வந்துச்சு? எதை பிரிக்கும் போது இன் இடைநிலை வந்துச்சு? ஃபர்ஸ்ட் கூடினான். கூடினான். சரியா? ஓகே. அப்படி வந்துச்சு. ரைட். ஓகே. ஓகே. அடுத்து மூன்றாவது கேள்விக்கு போவோம். சிலவற்றை என்ற சொல்லில் வந்துள்ள அற்று என்பது பகுதி, சாரியை, விகுதி, சந்தி. விடைய போடணும். குயிக்கா விடைய போடணும். ஓகே. அப்ப அற்று என்பது வந்து சாரியை. சரியா? இதையும் கொஞ்சம் மிக சுருக்கமா சொல்லிட்டு போறேன் பிள்ளைகள். இதுல பகுபதம் பகாபதத்துல பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி அப்படின்னு இருக்கு. சரியா? பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லுண்ட அடிச்சொல். இது மட்டும் தான் சொற்பொருள் தரும். வந்தான் அப்படின்னா வா அப்படிங்கிறது பகுதி. சரியா? இது சொற்பொருள் தரும். ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும். சரியா? மத்ததெல்லாம் வந்து சொற்பொருள் தராது, இலக்கண பொருள் தரும். சரியா? ஒரு ஒரு உருபுகளா தான் வருமே ஒழிய சொல்லா வராது. சரியா? அதன் அடிப்படையில இங்கு பகுதி, விகுதி விகுதி வந்து கடைசியா வரும். அது ஒரு ஒரு உருபாத்தா வரும். அது திணை, சரியா? திணை, பால், எண், இடம் என்பதை உணர்த்தும். வந்தான் அப்படிங்கிறது என்ன திணை? வந்தான். யார் வந்தான்? யார் வந்தான்? சொல்லுங்க பிள்ளைகள். நீ வந்தான்னு சொல்லிடுமா? நான் வந்தான்னு சொல்லிடுமா? யார் வந்தான்? அவன் வந்தான். அவன் தன்மையா முன்னிலையா படர்க்கையா? முன்னிலை. அவன் முன்னிலையா? படற்கை. படற்கை. அப்ப என்னத்தை காட்டுது? இடத்தை காட்டுதா? ஓகே. அவன் உயர்திணையா அகிரிணையா? உயர்த்திணை. திணை காட்டுது. அவன் ஆண் பாலா பெண் பாலா? ஆண் பால். அவன் ஒருமையா பன்மையா? ஒருமை. அப்ப திணைப்பால் இன்னிடத்தை காட்டுது திணை எது? விகுதி காட்டுமா காட்டாதா? காட்டும். காட்டும். இடைநிலை என்னத்தை காட்டும்? வந்தான் அப்படின்னா வா பிளஸ் இந்தித் பிளஸ் ஆண். அந்த இத்துங்கிறது தான் என்னது? இடைநிலை. அப்ப என்னத்தை காட்டும்? காலத்தை காட்டும். வருகின்றான்னா கின்று, வருகின்ற வா பிளஸ் கின்று பிளஸ் ஆண். அப்ப இடைநிலை என்னத்தை காட்டும்? காலத்தை. காலத்தை காட்டும். அப்ப பகுதி விகுதி இடைநிலை விளங்கிச்சா உங்களுக்கு? பகுதி வந்து ஒரு ஒரு சொற்பொருள் தரும். இது ஏவல் பொருள்ல வரும். ஒரு வினை சொல்ல பிரிச்சோம்னா வந்தான்னா வா, போனான்னா பகுதி என்ன?
போ. நின்றான்னா நில். நில். சரியா? அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே. அப்ப பகுதி உங்களுக்கு விளங்கிச்சு, விகுதி விளங்கிச்சு, இடைநிலை விளங்கிச்சு. சரியா? இப்ப சந்திக்கும் சாரியைக்கும் இடையிலான வித்தியாசம் நீ பார்க்கணுமா? சந்தி சாரியை. சரியா? சந்திக்கும் சாரியைக்கும். சொல்லுங்க பாப்போம். சந்திக்கும் சாரியைக்கு என்ன வித்தியாசம்? சந்தி சாரியை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அன்னைக்கு விளங்கப்பட்டிருந்தேன். குயிக்கா சொல்லணும். சந்திங்கிறது புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது தோன்றல் விகாரம் தெரியுது. ஒரு சொல்ல இணைக்கும் போது நம்ம ஒரு ஒரு இப்போ கத்தரி பிளஸ் செடிங்கிற கத்தரி செடிங்கிற இச்சனா வருது. அது அது சந்திக்குது. கத்தரியும் செடியும் இணையும் போது சந்திக்கிற ஒரு புள்ளி தான் இச்சன்னா. சரி, அதான் சந்திங்கிறது சொல்றோம். சரியா? அதே மாதிரி இப்படி பாருங்க. பூ பிளஸ் இதழ். பூ பிளஸ் இதழ். இதை சேர்த்து எழுதுங்க. சேர்த்து எழுதுனா பூவிதழ். பூ விதழ்னு எழுதுவோம். பூ விதழ். ஓகே. பூ இதழுக்கும் பூ விதழுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பூ இதழ்ல இல்லாத எந்த எழுத்து இந்த பூ விதழ்ல வந்துச்சு? 1வதுல இல்லாத வான. எந்த எழுத்து வந்துச்சு? வான. வி. வானாவா? வி. ஆ? விதழ்ற பூ விதழ்ற வீண வண்டிக்குது. வீணாவல்ல. இவ்வண்ணா. சரியா? பாருங்க. பூ பிளஸ் இதழ் அப்படிங்கல இந்த இவ்வனாவும் ஈனாவும் சேர்த்து தான் வீணாவா மாறுது. விளங்குதா? இவ்வனாவும் ஈனாவும் சேர்த்து தான் வீணாவா மாறுது. அப்ப இங்க ஈனா இருக்கு. இங்கேயும் ஈனா இருக்கு. எங்க வீணால ஒரு ஈனா இருக்கு. அந்த ஈனா தான் இந்த ஈனா தான் இந்த வீணா உள்ளுக்கு இருக்கு. அப்ப இங்க புதுசா வந்தது இவ்வனா மட்டும் தான் வந்திருக்கு. இந்த இவ்வனா ஈனாவோட சேர்ந்து தான் வீணான்னு வந்துச்சு. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஓ இந்த சார். பூவிதழ்ல இவ்வனா வராட்டி பூ இதழ்னே தான் இருக்கும். இங்க இவ்வனா வந்து இந்த ஈனாவோட சேர்த்தா வீணாவா மாறுது. இவ்வும் ஈயும் வீ தானே. இவ்வனாவும் ஈனாவும் சேர்த்தா என்ன எழுத்து வரும்? வி வரும். அப்ப இந்த இவ்வனாங்கிறது தான் தோண்டி இருக்கு. இதைத்தான் நம்ம சந்தின்னு சொல்றோம். இந்த பூவுக்கும் இதழுக்கும் இடையில உள்ள இவ்வனா தான் என்னது? என்ன சந்திக்குது. என்னது? ரெண்டும் பூங்கிறது நிலைமொழி, இதழ்ங்கிறது வருமொழி. இதற்கு இடையில சந்திக்கிற புள்ளி தான் என்னது? இவ்வண்ணா. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சந்தின்னு. சந்தின்னு சொல்லுவோம். இன்னொரு வகையில புணர்ச்சியில பார்த்தா அது வந்து உடன்படுமைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றது? உடன்படுமை. உடன்படுமை. அதாவது பூ, இதழ் 2 இடையில உடன்படுற ஒரு மெய். இவ்வண்ணா. விளங்குதா? அது அடுத்து இயனாவும் வரும். கோ பிளஸ் இல் கோயில் அல்லது என்னது? கோ பிளஸ் இல் வந்து கோவிலா கோயிலா? கோவில். சரியா? அந்த மாதிரி இவ்வண்ணா அந்த இடத்துல வருது. சரியா? அதே மாதிரி பலா பிளஸ் இலை பலாவிலை. பலாவிலை. அந்த இடத்துல இவ்வண்ணா வருது. சரியா? கனி பிளஸ் அமுது கனியமுர். அங்க ஈயனா வருது. அந்த ஈயனாவும் இவ்வனாவும் என்னன்னு சொல்றதுன்னு கேட்டா உடன்படுமைன்னு சொல்லுவோம். அந்த உடன்படுமையும் என்ன வரும்? சந்தின்னு பேரும் சொல்லலாம். இப்ப கத்தரி பிளஸ் செடிங்கிறது இச்சனா வருது. அது உடன்படுமை இல்ல. அது ஒரு இச்சனா. அது தோன்றுது. ரெண்டு சொல்லுக்கடையில சந்திக்கிற ஒரு புள்ளி. விளங்குதா? 2 சொல்லுக்கடையில இடையில வருதே ஒரு சொல் இணைக்கிறதுக்கு. அதுதான் என்னன்னு சொல்றது? சந்தின்னு சொல்றோம். விளங்கிச்ச சந்தின்னு என்னன்ட்டு? ஓ சார். ஓகே. இப்ப சாரின்னு என்ன? சாரிங்கிறது என்ன கேட்டா இது 2 சொற்களை இணைக்கிறதுக்கு வருது. சந்திங்கிறது 2 சொற்கள் இணையும் போது வருது. சாரிங்கிறது 2 சொற்களை இணைக்கிறதுக்கு வருது. சரியா? இப்ப உதாரணமா பழம் பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா பழமை. பழத்தை. பழமைன்னு சொல்லலுமா? பழத்தை. அப்ப பழத்தைங்கிற அந்த இடத்துல என்ன புதுசா வந்திருக்கு? பழம் பிளஸ் ஐய சேர்க்கறதுக்கு எந்த ஒரு உருபோன் வந்திருக்கு? என்னது? இத். பழம் பிளஸ் ஐ பழத்தைன்னு சொன்னீங்க தானே. இந்த இதுல புதுசா எந்த இது வந்திருக்கு? புத்தன். இத்தனவா? ஐயுறுப்பு ஐ எங்க வந்திருக்கு? ஐயர். பழம் பிளஸ் ஐ பழத்தைங்கிறோம். பழம் பிளஸ் ஐ பழத்தைங்கிறோம் தானே. இந்த பழம் பிளஸ் ஐக்கும் பழத்தைக்கும் இடையில இடையில ஒரு சொல்லுன்னு வந்திருக்கு. ஒரு உருபோன்னு வந்திருக்கு. என்னது? ஐயுறுப்பு. ஐ எப்படி வரும்? ஐ வந்து ஏற்கனவே இருந்தது தானே இருக்கு பழத்தில்.
அத்துங்கிறது அத்து பிள்ளைகள், அத்து பழம் பிளஸ் அத்து பிளஸ் ஐத்தான் என்னது என்ன வரும்? பழத்தை. சரியா? விளங்குதா? இந்த ஐங்கிற அத்துங்கிறது என்னது? சாரிகை. சாரியை. சாரிகையில சாரியை. விளங்குதா? ஓகே. அதே மாதிரி இருங்க. புலி பிளஸ் பழம். புலி பிளஸ் பழம் சேர்த்து எழுதுங்க. புளியம்பழம். அப்ப இந்த புளியம்பழம் சொன்னீங்க தானே? இந்த புளிக்கும் பழத்துக்கும் இடையில ஒண்ணு வந்துருச்சு, என்னது? புளியம்பழம்ங்கிற என்ன அது புதுசா வந்திருக்கு அம். இணைக்கிறதுக்கு. அம்முங்கிறது என்ன? சாரியை. சாரி. அத்து சாரியை, சாரியை. அடுத்து சில பிளஸ் ஐ. சில பிளஸ் ஐ சேர்த்து எழுதுனா சிலரை. சிலரையா? சிலரையா? சில பிளஸ் ஐ. சிலவற்றை. சிலவற்றை. அப்ப சில பிளஸ் ஐக்கும் சிலவற்றைக்கும் இடையில ஒரு உறுப்பு வந்திருக்கு. அது என்னன்னு சொல்றது? அற்று. அற்று சாரி. அற்று. சரியா? அப்ப இந்த மாதிரி 2 சொற்களை இணைக்கிறதுக்கு வரதான் சாரி. சரி, என்னென்ன சாரி இருக்கு? சாரி இருக்கு, அத்து சாரி இருக்கு, அத்து, அற்று சாரி இருக்கு, சாரி இருக்கு. இப்படிலாம் இருக்கு. இப்போதைக்கு இதை விளங்கிட்டீங்கன்னா போதும். சரியா? ஏழுக்கு வந்து இன்னும் நல்ல தெளிவா படிப்பீங்க. நமக்கு இந்த செமினார் எல்லா கேள்வியும் பார்க்கறதுனால எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இப்போதைக்கு இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கிட்டு போ. சரியா? இப்ப விளங்கிடுச்சு. அப்ப சிலவற்றை என்ற சொல்லி நீ வந்துள்ள அற்று என்பது என்ன? சாரியை. பகுதியா, விகுதியா, சந்தியா, சாரியா? சாரியை. விளங்கிடுச்சா? விளங்குதா? நான் படிப்பிக்கிறது தெளிவா இருக்கா பிள்ளைகள்? மற்ற ஆக்களுக்கு குழப்பமா இருக்கா? நான் படிப்பிக்கிறது வந்து உங்களுக்கு தெளிவா விளங்குதா? புதிய அறிவு கிடைக்குதா? பேசுங்க பிள்ளைகள். ஓகே. ஏன் டவுட் கேட்க முடியும்? டவுட்லாம் கேளுங்க. வர டவுட்டா கேளுங்க. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு விடைய போடுங்க. சிரித்தேன் என்னும் சொல்லின் விகுதி உணர்த்தும் பொருட்கள். அடுத்த 3 கேள்விக்கான விடைய போடுங்க. அடுத்துள்ள 3 கேள்விக்கான விடைய குயிக்கா போடுங்க. அப்ப கடகடன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். அடுத்த 3 கேள்விக்கான விடைய குயிக்கா போடுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் தானே? ஓகே. ஓகே. பாப்போமா? விட போட்டீங்களா 3க்கும்? ஓகே. சிரித்தேன் எனும் சொல்லில் விகுதி உணர்த்தும் பொருள்கள். சரியா? நான் சொன்னேன் முதல்ல விகுதி என்னென்ன உணர்த்தும் சொல்லுங்க யாராவது. விகுதி என்னென்ன உணர்த்தும் சொல்லுங்க. நான் முதல்ல சொல்லிக் கொடுத்தேன். சிரித்தேன் இல்ல, விகுதி என்னத்தை உணர்த்தும்? இல்ல, விகுதி என்னத்தை உணர்த்தும்? சிரித்தேன் விகுதி என்னத்தை உணர்த்தும்? அப்படி ஓடுற இல்ல, ஓடுற அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திணை பால் என் இடம். திணைப்பால் என் இடம். காலம் எது உணர்த்தும்? இடைநிலை. காலத்தை இங்க வச்சிருவோம்.
திணைப்பால் என்னிடம். நாளை உணர்த்துறதா என்னது? என்னது விகுதி. சொல்லுங்க. விகுதி. ஓகே. திணையில என்னென்ன திணை இருக்கு? உயர்திணை, அரிணை. பால்ல ஆண்பால், பெண்பால், பலர்பால். மாட்டுப்பால்லாம் வராது? வராது. அடுத்த திணைப்பால் எண்ணுல எண் என்னென்ன? ஒருமை பன்மை. ஒருமை பன்மை. ஒரு அடுத்த திணைப்பால் எண். அடுத்து இடம் வந்து தன்மை, படர்க்கை, முன்னிலை. படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகே. இப்ப இதெல்லாம் காட்டும் தானே? எது காட்டும்? விகுதி காட்டும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? என்ன கேட்டிருக்காங்க கேள்வி? சிரித்தேன் எனும் சொல்லில் விகுதி உணர்த்தும் பொருள்கள் என்னென்ன பொருள் தானே? இதுக்குள்ள 4ல தான் ஏதாச்சும் வரும். 4மே வரலாம், அல்லது அதுல 2 வரலாம். சரியா? அதெல்லாம் இருக்கு. ஓகே. காலம் வருமா? மாட்டாது. விகுதி காலம் உணர்த்துமா? காலம் உணர்த்தாது. இங்க நடுவுல போட்டோம். காலம் உணர்த்தாது. சரியா? அப்ப எந்தெந்த விடையில காலம் வந்திருக்கு அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுவோம். எதுல காலம் வந்திருக்கு? 1வதுல காலம் வந்திருக்கு. காலம் வரவே வராது. அப்ப அது ரிஜெக்ட். 2வதுக்கு போகும். 2வது என்ன? எண்ணும் இடமும். எண்ணும் இடமும். சரியா? சிரித்தேன்ல உள்ள விகுதி என்ன? ஏன் தானே? அப்ப நம்ம கேள்வி கேட்கணும். என்ன? சிரித்தேன்னா யாரு சிரிச்சிருப்பா? அதுல எழுவா என்ன? நான். நான். அப்ப நான் அப்படிங்கிறது வந்து எண்ல என்ன? ஒருமையா பன்மையா? ஒருமை. காட்டுது தானே? ஒருமையா காட்டுது. இடம் நான்கிறது தன்மை. ஏன் வந்திருக்கு? என்னது? தன்மை. இப்ப எண்ணும் இடமும் காட்டுதா இல்லையா? காட்டுது. அப்ப இது சரி மாதிரி தான் இருக்கு. அப்ப வைப்போம். இதை வச்சுட்டு கீழே பார்த்துட்டு மத்ததெல்லாம் பிள்ளையா இருக்கணும். அது சரியா இருந்தா அப்ப மத்ததெல்லாம் பார்ப்போம். திணையும் பாலும். சரியா? சிரித்தேன். சிரித்தேன் திணை காட்டுதா? நான் சிரித்தேன் திணை காட்டுதா? திணை சரி. உயர்திணை காட்டணும் வைங்களே. ஓகே. பால் காட்டுதா? இல்ல. ஏன் காட்டல? பலர்பால். நான்ங்கிறது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். என்ன? இப்ப நான் சொல்லும்போது நான்கில நான், அதே பாத்திமா சொன்னா அது பெண். அப்ப அது பால் காட்டாது. சரியா? அப்ப அதை விட வருமா? வராது. அடுத்து திணை பால் இடம். அப்ப பால் காட்டாதுன்னு சொல்லிட்டு வந்தனே. அப்ப 4வது விடையில என்னது? பால் இருக்கு. அப்ப அது விட வருமா? வருமா? அப்ப எது விட? இரண்டாவது. 2வது விட. ஓகே. சரி, போட்டு மார்க் பண்ணிக்கங்க நீங்க எத்தனை சரி எடுக்கிறீங்கன்ட்டு. கொண்டு எனும் சொல்லுறுபை உடைய வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை. வேற்றுமை என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. வரைவிலக்கணம் சொல்லுங்க. வேற்றுமை என்னன்ட்டு சொல்லுங்க. வேற்றுமை என்ன? ஒரு பெயர் சொல்லி இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுவது. நம்ம கிளாஸா இருந்தா நல்லா படிச்சுட்டு போகலாம். இதுல வேற்றுமை என்ன அதெல்லாம் உதாரணமா சொல்லி படிக்கலாம். நமக்கு நேரம் இல்ல. சரியா? அதனால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். விளங்குற அளவுக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம்க்கு ஏத்த மாதிரி. இப்ப எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்ப எக்ஸாம்? தமிழ் எக்ஸாம் எப்ப? 18 தமிழ் எப்போது? 2வது நாளே தமிழ் தானா? முதல் நாள் சைவ நெறியா? சைவ நெறி, இஸ்லாம் இருக்கும் தானே சமய பாடங்கள். ஓகே ஓகே. அப்ப பாருங்க நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். கடைசி டைம்ல மேக்ஸிமம் நான் சொல்றேன். நீங்க இப்போ வந்து நீங்க ஒரு சி எடுக்கிற நிலையில இருந்தீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா நீங்க நல்லா அதை பிரயோஜனப்பட்டீங்கன்னா ஏக்கு போயிடலாம். சரியா? நீங்க ஃபெயில் பண்ற அளவுல இருந்தாலுமே சிக்கு போயிடலாம். அந்த அளவு இந்த பேப்பரும் நான் சொல்லிக்கிற விஷயமும் அந்த அளவு இம்பார்ட்டன்ட். நீங்க அதை பயன்படுத்துறதுல தான் இருக்கு. சரியா? ஓகே. நல்லா ஆழமா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப பிள்ளைகள் வேற்றுமைங்கிறது ஒரு பெயர் சொல்லி இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்துறது வேற்றுமை. சரி, அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாம தான் படிச்சிருப்பீங்க. அர்த்தம் தெரியுமா? என்னத்த சொல்ல வருது வரைவு இலக்கணம்ட்டு? ஒரு பெயர் சொல்லி இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுவதுன்னா இலக்கண தொழிற்பாடுன்னு என்ன? அது எப்படி வேறுபடுதுன்னு யாராவது சொல்லுங்க பாப்போம். அப்படி விளங்கி படிக்கிறீங்களா? இல்ல பாடமாக்கிட்டீங்க? பாடமாக்கவும் மாட்டீங்க. சும்மா 1ஆம் வேற்றுமையில 8ஆம் வேற்றுமை படிச்சிருப்பீங்க. அப்ப நம்ம புரியாம படிக்கிறதுனாலதான் எம்சிக்குள்ள போய் நீங்க என்ன செய்வீங்க? யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கும்.
சரியா? சொல்லுங்க பாப்பா, வேற்றுமைனா என்ன அப்படின்னு விளங்கப்படுத்தல் யாருக்காச்சும் இருப்பீங்க. தெளிவா படிச்சவங்களும் இருப்பீங்க, கொஞ்சம் தெளிவா படிக்காதவங்களும் இருப்பீங்க. சொல்லுங்க பாப்போம், என்ன வேற்றுமை? பெயர் சொல்லி இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுவது. சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்லி தருவேன். தெரியும்னா நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். ஆனா இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வேற்றுமையில ஒரு கேள்வி வரும். அந்த விஷயத்தை பிடிச்சிட்டீங்கன்னா அதை மத்தெல்லாம் செஞ்சிருவீங்க. இல்ல சார், தெரியுமா வேற்றுமை தெரியாதா? தான் சார். இல்ல தெரியாது சார். ஓரளவு கொஞ்சம் தான் தெரியும், பெருசா தெரியாது. ஓகே ஓகே ஓகே, சரி. பாருங்க பிள்ளைகள், ஒரு பெயர் சொல்லின் இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை. பெயர் சொல் என்னன்னு தெரியுது? பெயர் சொல் என்னது? பெயரை குறிப்பது பெயர் சொல். சரி, அது இலக்கண தொழிற்பாடுனா பிள்ளைகள் இப்ப கவனிங்க. இப்ப அந்த வேற்றுமை உறுப்பு தான் அந்த இலக்கண தொழிற்பாடை மாற்றும். சரி, இப்ப உதாரணமா நாய் அப்படிங்கிற ஒரு, இப்ப நாய் நாய் நாய்ங்கிற ஒரு பெயர் சொல் இருக்கு. சரியா? சேகர் அப்படிங்கிற பெயர் சொல் இருக்கு. சரியா? நாய்ங்கிறது பெயர் சொல், சேகருங்கிறது பெயர் சொல். சரியா? நாய்ங்கிறது அகிரிணை பெயர் சொல், சேகருங்கிறது உயிர்திணை பெயர் சொல். ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. அகிரிணை உயிர்திணை பெயர் சொற்கள். ஓகே, இப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் வேற்றுமைன்னு என்ன ஆனவங்களுக்கு அந்த அந்த கன்செப்ட் விளங்கும். அதுக்கு பிறகு உள்ளுக்கு போய் நீங்க படிச்சிருவீங்க. இன்னொரு தடவை வாட்சி பாத்தீங்கன்னா எல்லாம் விளங்கிடும். ஓகே, பாருங்க. நாய் சேகரை கடித்தது. சரியா? நாய் சேகரை கடித்தது. இந்த இடத்துல வேற்றுமை உறுப்பு எங்க பிள்ளை இருக்கு? எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிங்க. நாய் சேகரை சேகருக்கு பக்கத்துல இருக்கு ஐ. சரியா? சேகர் பக்கத்துல ஐ இருக்கு. ஓகே, இப்ப யாரு யார கடிச்சது பிள்ளைகள்? நாய் சேகரை கடித்தது. கடித்தது யாரு? நாய். கடிப்பட்டது யாரு? சேகர். சேகர். அப்ப ஐங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கிற இடம் தான் கடிப்பட்ட இடமா இருக்கு. விளங்குதா உங்களுக்கு? சேகரை எங்க இருக்கு? சேகர் பக்கத்துல. இப்ப கடிப்பட்டது யாரு? சேகரா இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, அப்படியே வேற்றுமை உருவம் மட்டும் மாத்துவோம். பாருங்க, சேகர் சேகர் இதை எழுவாய் மாத்துவோம். இப்ப இது வேற்றுமை உருவாதம் இருக்கு. இப்ப வேற்றுமை நீக்கிட்டு முன்னுக்கு கொண்டு வந்துடும். சேகர் நாய்க்கு வேற்றுமை உறுப்பு போடும். சரியா? நாய்க்கு வேற்றுமை உறுப்பு போட்டா ஐ போட்டா நாயை கடித்தான். சரியா? ஓகே, இப்ப ஐ வேற்றுமை உறுப்பு எங்க இருக்கு? நாய். நாய்க்கு பக்கத்துல இருக்கு. சரியா? இப்ப கடித்தது யாரு? கடிப்பட்டது யாரு? கடித்தது சேகர், கடிப்பட்டது நாய். சரியா? இப்ப என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா பிள்ளைகள், அந்த வேற்றுமை உறுப்பு மாத்தி போட்டிருக்கும். சேகர் பக்கத்துல முதல்ல ஐ போடுறப்ப ஒரு பொருளும், நாய்க்கு பக்கத்துல ஐ போடுறப்ப வேறொரு பொருளும். சேகர் பக்கத்துல ஐ போடும்போது கடித்தது நாய், கடிப்பட்டது சேகரா இருந்துச்சு. நாய்க்கு பக்கத்துல ஐங்கிற வேற்றுமை போடும்போது கடித்தது சேகர், கடிப்பட்டது நாயா மாறிச்சு. அப்ப இதுல என்ன செய்யுது? அந்த ஐங்கிற வேற்றுமை உறுப்பு அர்த்தத்தையே மாத்தி இலக்கண தொழிற்பாடு அதே மாத்திருது. சரியா? இன்னொரு உதாரணம், ராமன் சீதையோடு சென்றான். சரியா? இந்த இடத்துல ஓடுங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கு தானே? சரியா? ஓடு எதுக்கு பக்கத்துல வந்திருக்கு? ராமனுக்கு பக்கத்துல, சீதைக்கு பக்கத்துலயா? ராமன் சீதையோடு சென்றான். சீதைக்கு பக்கத்துல. சீதைக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப யாரு கூட்டிட்டு போனது, யாரு கூட போனது இந்த வாக்கியத்துல? ராமன் ராமன் சீதையோடு சென்றான். கூட்டிட்டு போறது யாரு? ராமன். இல்லையே, ராமன் சீதையோடு சென்றான்னா கூட்டிட்டு போறது யாரு? சீதை. கூட போறது யாரு? ராமன். ராமன். சீதை ராமனோடு சென்றாள்னு பார்க்கும்போது கூட்டிட்டு போனது ராமன், சீதை கூட போறது சீதை. ஓகே, இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா அந்த வேற்றுமை உறுப்பு தான் மாத்திருக்கோம். முதலாவது வேற்றுமை உறுப்பு எங்க போட்டோம்? யாருக்கு பக்கத்துல போட்டோம்? சீதைக்கு பக்கத்துல போட்டோம். ரெண்டாவது ராமனுக்கு பக்கத்துல போட்டோம். அந்த வேற்றுமை உருவு மாறுறதுனால இலக்கணமே மாறுதா?
அந்த அது சொல்ல வேண்டிய அர்த்தமே மாறுதா இல்லையா? ஓ இதுதான் பிள்ளைகள் வேற்றுமை. விளங்குது? இப்ப விளங்கிச்சா ஏன் வேற்றுமைன்னு பேர் வச்சிருக்காங்க? வேறுபாடை காட்டுறதுதான் வேற்றுமை. உறுப்புகள் மாற மாற, உறுப்புகள் இருக்க இடம் மாற மாற அர்த்தங்கள் மாறிக்கொண்டு போகும். அந்த அர்த்தங்கள் தான் பொருள்னு சொல்றோம். அர்த்தங்கள் தான் என்னன்னு சொல்றோம்? பொருள்னு சொல்றோம். ஒவ்வொரு வேற்றுமைக்கும் ஒவ்வொரு பொருள்கள் காணப்படுது. எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம வேற்றுமையை பிரிப்போம். 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3, 4, 5, 6, 7, 8 வேற்றுமைகள் இருக்கு. எண்ணிக்கை அடிப்படையில 1ஆம் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை பார்ப்போம். அடுத்து உருபு அடிப்படையில ஐ, ஆல், கு, இன், அது, கண். 1வது வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு இல்ல. அது இல்லாம பொருள் அடிப்படையில பிரிப்போம். இலவாய் வேற்றுமை, செயற்படு பொருள் வேற்றுமை, கருவி வேற்றுமை, கர்த்தா வேற்றுமை, சரியா? இட வேற்றுமை, நீங்கள் வேற்றுமை, அப்படின்னு என்னது விழி வேற்றுமை நம்ம பிரிச்சுக்கிட்டே போவோம். அப்ப எண்ணிக்கை அடிப்படையில படிக்கிறோம், உருபு அடிப்படையில படிக்கிறோம், பிரிக்கிறோம். அதே மாதிரி என்னது பொருள் அடிப்படையில பிரிக்கிறோம். எது வேற்றுமை. ஓகே. இப்ப நம்ம இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. 1ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. இப்ப எல்லாத்தையும் படிக்க நமக்கு நேரம் இல்ல. சரியா? இப்ப உருபு சொல்லுறுப்புன்னு 2 இருக்கு பிள்ளைகள். உருபு சொல்லுறுப்பு. உருபுக்கும் சொல்லுறுப்புக்கும் இடையில வித்தியாசம் என்ன? உருபுக்கும் சொல்லுறுப்புக்கும் இடையில வித்தியாசம் என்ன? உருபுக்கும் சொல்லுறுப்புக்கும் வித்தியாசம் சொல்லுங்க பிள்ளைகள். இப்ப ராமன் சீதையோடு சீதையோடு சென்றான். சரியா? இது ஒரு வாக்கியமா இல்லையா? வாக்கியம். இந்த இடத்துல எங்க வேற்றுமை உருபு இருக்கு? சீதையோடு என்ன வேற்றுமை உருபு? ஓடு ஓடு. இந்த ஓடுக்கு பதிலாக ஒரு சொல்ல போடலாம். இது உருபு. உருபுக்கு வந்து என்னது அர்த்தம் இருக்காது. சரியா? சொல்லுறுப்புக்கு அர்த்தம் இருக்கும். அது சொல்லா இருக்கும். சரியா? இந்த ஓடுக்கு பதிலாக இந்த உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல் தான் சொல்லுருவு. இந்த ஓடுக்கு பதிலா ஒரு சொல்ல யூஸ் பண்ணா இதே அர்த்தத்தை கொடுக்கணும். என்ன சொல் யூஸ் பண்ணலாம்? உடன் உடன்ங்கிற என்னது உடன்கிற சொல்லுருவை யூஸ் பண்ணலாம். அப்ப உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படக்கூடிய சொல் தான் என்ன உருவு? சொல்லுறுப்பு. சொல்லுருவு. சரியா பாருங்க. நான் நான் மண்வெட்டியால் என்ன முடிய மண்வெட்டியால் சொல்லுங்க. முடியும் பிள்ளைகள். நான் மண்வெட்டியால் வெட்டினேன். ஓகே. இந்த இடத்துல வேற்றுமை உருபு எது? ஆள் மண்வெட்டியால். ஆள். ஆள். ஓகே. அதுக்கு ஆளுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. ஒரு முறை நான் அப்படிதான் ஆளுக்கு அர்த்தம் இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். நான் எல்லாம் சொல்றேன் இல்ல இல்லன்ட்டு. என்ன அர்த்தம்னு கேட்டா அரிசி சார் வேண்டாம். சரியா? கடைசியில யோசிச்சு பார்க்கல ஆள்னா சிங்களத்துல ஆள்னா அரிசி அதான் சொல்லியிருக்காரு அவரு. அது இல்ல. இங்க ஆள் அப்படிங்கிறது வந்து அர்த்தம் இல்ல. சரியா? அர்த்தம் இல்லாத உருபு. ஆனால் இதுக்கு ஒரு சொல்ல போடலாம். போட்டா ஒரே அர்த்தத்தை கொண்டு வரலாம். உருபுக்கு பதிலாக என்னது? நான் மண்வெட்டியால் வெட்டினேனுக்கு பதிலா அந்த ஆளுக்கு பதிலா என்ன போடலாம்? கொண்டு. எப்படி வரும் வாக்கியம்? நான் மண்வெட்டியை கொண்டு வெட்டினேன். நான் மண்வெட்டியை கூட ஐ போட தேவையில்ல. நான் மண்வெட்டி கொண்டு வெட்டினேன். நான் மண்வெட்டி கொண்டு வெட்டினேன். நான் பென்சில் கொண்டு எழுதினேன். விளங்குதா? அப்ப உருபுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய உருபுதான் சொல்லுருபு. என்ன கேள்வி கேட்கிறாங்க? கொண்டு எனும் சொல்லுருபை உடைய வேற்றுமை 2ஆம் வேற்றுமை. அப்ப பாருங்க நமக்கு அந்த ஓர்டர் தெரிஞ்சிருக்கணும். சரியா? எத்தனை? 1ஆம் வேற்றுமை. 1ஆம் வேற்றுமை இது 1ஆம் வேற்றுமை உருபு என்ன? ஐ உருபு. பாத்தீங்களா? அதான் இந்த கன்ஃபியூஷன் தான் உங்களுக்கு வரக்கூடாது. 1ஆம் வேற்றுமை உருபு ஐயா. உருபு இல்ல முதலாவது. முதலாவதுக்கும் உருபு இல்ல. அடுத்து 2வது தான் ஐ, ஆல், கு, இன், அது, கண். கண் வந்து எத்தனாவது வேற்றுமை உருபு? கண் எத்தனாவது வேற்றுமை உருபு? 7ஆம் வேற்றுமை. 7வது வேற்றுமை. 7வது வேற்றுமை. அப்ப நம்ம என்ன இப்படி படம் ஐயாளுக்கும் இன்னது கண். ஐயாளுக்கும் அப்படிதான் படம் வைக்கிறீங்க. ஐயாளுக்கும் இன், அது,
கண். அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்ல ஒரு ஒரு கோடையும், கடைசியில ஒரு கோடையும் போட்டுக்கணும். ஏன்? முதலாவதுக்கு வேற்றுமை உறுப்புள்ள அது எழுவாய் வேற்றுமை. கடைசிக்கும் வேற்றுமை உறுப்புள்ள அது விளி வேற்றுமை. இடையில உள்ளது 2, 3, 4, 5, 6, 7. ஐயாளுக்கு இன்னது கண். சரி விளங்குதா? அப்ப அப்படி ஞாபகம் வச்சீங்கன்னா தெரியும். அப்ப இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ, அப்ப பாருங்க உங்களுக்கு தெளிவு இருக்கணும். அப்பதான் இந்த கேள்வி கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க? கொண்டு எனும் சொல்லுருபையுடைய வேற்றுமை எத்தனாவது வேற்றுமை? அப்ப கொண்டுங்கிற சொல்லுருவுக்குள்ளே உருபு எது? கொண்டு அப்படிங்கிறதுக்கு உரிய கொண்டுக்கு உரிய சொல்லுரு கொண்டுங்கிறது சொல்லுறுப்பு தானே. அதற்கு உரிய உருபு ஆள். ஆள். இப்ப ஆளை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆள் எத்தனாவது வேற்றுமை உருபு? ஐ ஆள். ஐ மூன்றாம் ஆள் வேற்றுமை. ஒன்னாவதுக்கு உருபு இல்ல. அப்ப எத்தனாவது வேற்றுமை உருபு? மூன்றாவது வேற்றுமை. வெரி குட். விளங்குதா? அப்படிதான் கண்டுபிடிக்கணும். விளங்குதா? குழம்புதா இல்லாட்டி நான் சொல்றது? இல்ல விளங்குது. ஓகே. அப்ப எத்தனாவது விட எது? இரண்டாவது. மூன்றாம் வேற்றுமை 2வது விட. ஓகே. மாணவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள். இவ்வாக்கியத்தில் ஆள் உறுப்பு உணர்த்தும் பொருள். விடைய போடுங்க. மாணவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள். இவ்வாக்கியத்தில் ஆள் உறுப்பு உணர்த்தும் பொருள். கணாதிபன் படிப்பிக்கிறது விளங்குதா? அப்ப இப்ப நான் சொன்னேன் வேற்றுமையில வந்து பொருள் அடிப்படையில் நம்ம பார்ப்போம் தானே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க கவலையே பட தேவையில்ல பிள்ளைகள். எப்படி பாக்குறீங்க? கீழே விடைய பாக்குறீங்க தானே. விடைய பார்த்து சாய்ஸ் பண்ணுங்க. அது என்னத்த அர்த்தத்தை கண்டுபிடிங்க. இப்ப பாருங்க, மாணவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள் தானே. மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள். அப்ப 2 தடவை வாசிங்க. ஓகே. இப்ப இது என்ன வாக்கியம்? உருபு பொருள் தானே. ஓகே. நீங்கள்னா ஒண்ணுல இருந்து நீங்கிறது சம்பந்தமா அதுல ஒண்ணுமே இல்ல. நீங்கள்லாம் மத்தல்லனா பிள்ளைகள். மத்தல்லனா எழுத்து பிள்ளை ஒண்ணு. நீங்கள் மத்தல்ல நீங்கிறது. சரியா? ஓகே. அப்ப உதாரணமா மலையில் வீழருவினா இல்லு. அது மலையிலிருந்து விழக்கூடிய அருவி. அப்ப இது நீங்கள் பொருள். அந்த மாதிரி இங்க இல்லையே. ஓகே. கர்த்தானா எப்படி வரும்? கர்த்தானா ஒரு காரண கர்த்தா இருக்கு. உதாரணம் கர்த்தா பொருள்ல வரக்கூடிய வாக்கியம்னு சொல்லுங்க. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்ப அதுக்கு ஆள் உறுப்பு வந்திருக்கு, கர்த்தா பொருள். ஓகே. அப்ப அது வருமா? இல்ல. அடைமொழினா அன்போடு பேசினார், பண்போடு பழகினார். அப்படிதான் வரும். அப்ப அடைமொழி பொருள் வருமா? வராது. மாணவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார். என்ன கேள்வி கேட்கணும்? அவர்கள் துள்ளி குதித்ததற்கு காரணம் என்ன? மகிழ்ச்சியால். மகிழ்ச்சி. அதே போல அவன் உழைப்பால் உயர்ந்தான். அவன் உயர்ந்ததுக்கு காரணம் என்ன? உழைப்பு. அந்த மாதிரி காரண பொருள் வர மாதிரி ஒரு வாக்கியம் சொல்லுங்க பாப்போம். நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. கத்தியால் வெட்டினான். கத்தியால் வெட்டினால் கருவி பொருள். காரண பொருள் கேட்கணும். நான் முயற்சி செய்தால் பரீட்சையில் வெற்றி பெற்றேன். நான் முயற்சி செய்ததால் பரீட்சையில் வெற்றி பெற்றேன். வெரி குட். நான் முயற்சி செய்ததால் பரீட்சையில் வெற்றி பெற்றேன். பரீட்சை வெற்றி பெற்றது காரணம் முயற்சி. இப்ப பாரு, நான் சொல்றேன். இது என்ன பொருள் சொல்லுங்க. நான் முயற்சி செய்தால் பரீட்சையில் வெற்றி பெறுவேன். நான் முயற்சி செய்தால் பரீட்சையில் வெற்றி பெறுவேன். இது என்ன பொருள்? ஆள் உருவு என்ன பொருள் வந்திருக்கு பாப்போம். யார் நல்லா யோசிச்சு விட கண்டுபிடிக்கலான்ட்டு. நான் முயற்சி செய்தால் கருவி எப்படி வரும்? கருவி எப்படி வரும்? கருவினா ஒன்று மண்வெட்டியால்னா செய்யறதுக்கு ஒரு கருவி யூஸ் பண்ணுது. அதான் கருவி. நான் முயற்சி செய்தால் என்ன? கருத்தாவும் இல்ல. கர்த்தான் என்ன பிள்ளைங்க? காரண கர்த்தா. அது இல்ல. காரணம் இது வராது. என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க.
நிபந்தனை என்ன பொருள்? நிபந்தனை பொருள். விளங்குதா? அதாவது பாருங்க, காரண பொருளுக்கு நிபந்தனை பொருளுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. உதாரணமா, நான் இல்ல மழை பெய்ததால், சரியா, மழை பெய்ததால் பயிர்கள் நன்கு செழிப்படைந்தன. மழை பெய்ததால் பயிர்கள் நன்கு செழிப்படைந்தன. இது என்ன பொருள்? பெய்ததால். சொல்லுங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னுக்கு படிச்சோம். மழை பெய்ததால் பயிர்கள் செழிப்படைந்தன. இந்த ஆள் உருவு என்ன பொருள் வருது? காரணம் பொருள். இப்ப பாருங்க, அப்படியே மாத்துறேன். மழை பெய்தால், அது பெய்ததால் தானே. இது பெய்தால் முடிங்க. மழை பெய்தால் பயிர்கள் செழிப்படையும். இது எதிர்காலத்துல சொல்றோம், அது இறந்த காலத்துல சொல்றோம். பெய்ததால் இறந்த காலம், பெய்தால் எதிர்காலம். இது நிபந்தனை. அதாவது ஒன்று நடக்கிறதுக்கு இன்னொன்னு ஆகணும். நீ நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய். என்ன பொருள்? நீ நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய். நிபந்தனை. படித்தால் நிபந்தனை. சரியா? நீ பரீட்சையில், சரி, ஓகே. சித்தி அடையறதுக்கு என்ன செய்யணும்? சித்தி அடையறதுக்கு என்ன செய்யணும் பிள்ளைகள்? படிக்கணும். இல்ல, வேற ஆன்சர். முயற்சி செய்யணும். சித்தப்பாவுக்கு கல்யாணம் கட்டி வைக்கணும். சித்தி அடையலாம் தானே? அடையலாமா இயலாதா? சித்தப்பாவுக்கு கல்யாணம் கட்டினா சித்தி ஒண்ணு வருவாங்க தானே உங்களுக்கு. அந்த சித்தி இல்ல இது. எது என்னது? இது பாஸ் பண்ற சித்தி. அப்ப பாருங்க, கவனிங்க. நிபந்தனைக்கும் காரணத்துக்கு வித்தியாசம் சொல்ல போறேன். இந்த மாதிரி வரும் பிள்ளைகள் வந்திருக்கு பாருங்க. நான் நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய் அப்படின்னா, படித்தால் என்னது? இன்னும் அடையல. என்னது? நிபந்தனை. நீ படிச்சாதான் சித்தி அடைவாய். இன்னும் நடக்கல, எதிர்காலத்தில் நடக்கும். அப்ப எதிர்காலத்தை பத்தி சொல்றது என்னது? நிபந்தனை. நீ நன்றா இப்ப பாஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டீங்க, நான் இந்த நல்ல ரிசல்ட்ஸ் போட்டேன் அப்படின்ட்டு. இப்ப என்ன சொல்லுவார்? நீ நன்றாக படித்ததால் என்னன்னு சொல்லுவாரு? பரீட்சை சித்தி அடைந்தாய். என்ன காலம்? இறந்த காலம். விளங்குதா? எதிர்காலமா வந்தா என்ன வரும்? நிபந்தனையா வரும். இறந்த காலமா வந்தா எப்படி வரும்? காரணம். விளங்குதா உங்களுக்கு? இப்படி வரும் பிள்ளைகள் கவனிச்சுக்கலாம். அப்ப இதுல விடையா சொல்லுங்க. மாணவர்கள் மகிழ்ச்சியால் சொல்லி கொடுத்த என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்னது? காரணம். விளையாச்சா? அந்த நிபந்தனைக்கும் காரணத்துக்கும் வித்தியாசம். ஓகே, தெளிவா இருக்கும் பிள்ளைகள். அடுத்து 7வது கேள்வி. பின்வருவனவற்றுள் காரண சிறப்பு பெயர். கிளி, மரங்கொத்தி, அணில், பறவை. காரண சிறப்பு பெயர். கிளி, மரங்கொத்தி, அணில், பறவை. கிளியே கிளியே கீ கீ கிளின்னு பாட்டும் இருக்கு. விடையப்படும். ஓகே, என்ன விட? காரண சிறப்பு பேர் என்ன பிள்ளைகள்? காரண சிறப்பு பேர் என்ன? காரண பேர் என்ன? காரண பேர் என்ன? ஒரு காரணம் கருதி வைக்கிறது. காரண பேர் என்ன சொல்லுங்க? கொஞ்சம் பேர் ஆரோக்கியசாமின்னு பேர் வச்சிருப்பாங்க,
ஆனா அவர் ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பாரு. பேர் மட்டும் ஆரோக்கியம் சம்பந்தமே இருக்காது. வெள்ளையன்னு பேர் வச்சிருப்பாங்க, கண்ணங்கரேன்னு இருப்பாரு, கருப்பா இருப்பாரு. சம்பந்தமே இருக்காது. சரியா? ஓகே. ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே. ஒரு கிளாஸ்க்கு ஒரு சார் ஒருத்தர் வந்தாராம். சரியா? இப்ப வந்தோனே சார்லாம் வந்தா நீங்க என்ன செய்வீங்க? சார் யாரும் உங்க புதுசா உங்க கிளாஸ் டீச்சர் கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட்டா வரும்போது என்ன செய்வீங்க? எழும்பி குட் morning. மார்னிங் சார். குட் மார்னிங் விஷ் பண்ணீங்கன்னா குட் மார்னிங் சொல்லி விஷ் பண்ணுவீங்க. சரியா? விஷ் பண்ணிட்டு என்ன செய்வீங்க? நின்னுட்டே இருப்பீங்களா? எழும்பி இல்ல உட்கார்ந்துருவோம். உட்காந்து. ஆ. அப்ப கிளாஸ்ல எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா விஷ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டாங்களாம். ஒரு கேர்ள் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டா உட்காரவே இல்ல. என்ன காரணம்? ஏன் உட்காரல? ஏன்னா அந்த சார் உட்கார சொல்லல. இல்ல. ஏன்னா அந்த கேர்ள் பேரு அமராவதியாம். சரியா? அப்ப அமராவதின்னா என்னது? அமருமா? அமராது. அதான். அதான் காரணம். சரியா? அப்ப பாருங்க அது காரணம். ஓகே. அந்த மாரி இப்ப காரணம் கருதி வைக்கிறது பிள்ளைகள் காரண பெயர். சரியா? ஒரு காரண பெயர்ன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச காரண பெயர். நாட்காலி. இப்ப நாட்காலி. ஏன் நாட்காலின்னு பேர் வந்திருக்கு? 4 காலிங்கிறதால நாட்காலி. மாட்டுக்கும் 4 கால் தானே பிள்ளை இருக்கு. மாட்டுக்கு 4 கால் தானே இருக்கு. அப்ப நான் நாற்காலின்னு அது மேல உட்காருவீங்களா நீங்க? வளையம். வளையம். ஏன் வளையம்னு பேர் இருக்கு? அது வளைஞ்சு இருக்கிறதால. வானவிலும் வளைஞ்சு தானே இருக்கு. அப்ப ஏன் அது வளையம்னு சொல்லல? வேற காரண பேர்? இவ்வளவு காலத்துல 11 வருஷம் வந்துட்டீங்க. காரண பேர் 2 தான் தெரியுமா உங்களுக்கு? ஓகே. அத கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். காரணம் கருதி வச்சா காரண பெயர். சரியா? இப்ப நாட்காலியும் பொதுவா அது காரண இடுவுறு பேருக்கும் வரும். ஆனா பிரதானமா காரண பேரை தான் பார்க்கணும். 4 கால் இருக்கனால அது காரண பெயர். ஓகே. முக்காலினா 3 கால் இருக்கனால 3 என்னது காரண பெயர். இடுகுறி பேர்னா என்னது? சும்மா வைக்கிறது. மரம் ஏதாச்சும் காரணம் கருதி வச்சாங்க? இல்ல. இல்ல. மனிதர்கள் வைக்கக்கூடிய பெயர் காரண பெயரா இடுகுறி பேரா? இடுகுறி பேர். இடுகின்றதா பேர். அதான் பேரு. இடுறதுனால சும்மா பேர் வைக்கிறது. நான் ஆரோக்கிய சாமினா காரணம் கருதி வச்சாங்க அந்த மாதிரி. இப்ப இடுகுறி பேர்னா சும்மா வைக்கிறது. மேசைக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? மேசை இல்ல. அப்ப காரண பேர்னா என்னது? காரணம் கருதி வைக்கிறது இடுகுறி பேர்னா ஓகே. காரண சிறப்பு பேர்னா பிள்ளைகள் கவனிங்க. இப்ப உதாரணமா எங்க இதுல மரங்கொத்தி இருக்கு தானே? சரியா? இப்ப இப்ப பறவை இருக்கு தானே? பறவை அப்படிங்கிறது வந்து என்ன பேர்? பறவை. பறக்கிறதால லொஜிக்னு ஒரு பாடம் இருக்கு பிள்ளைகள். அதுல இருக்கு. பறப்பதனால் அது பறவை. பட்டம் பறக்கிறது அதுவும் பறவையா? அதான் நிறுவனம். சரி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல. இப்ப சும்மா தமிழ் ரீதியா பார்ப்போம். பறக்கறனால பறவை. ஓகே. பறவை. பறவை அப்படிங்கிறது வந்து காரண என்னது? பொது பெயர். காரண பொது பெயர். பறவை வந்து காரண பொது பெயர் தானே? ஏன் காரணம்? பறவைனா பொதுவானது தானே பறவை. இப்ப நிறைய பறவைகள் இருக்கு தானே பிள்ளைகள். இப்ப என்னென்ன பறவைகள்? கிளி இருக்கு, புறா இருக்கு, குருவி எல்லாம் இருக்கு தானே? அப்ப எல்லா பறவையும் சேர்த்த எல்லா சின்ன சின்ன பறவைகள் இருக்கு தானே? எல்லா பறவைகளும் பறவைகளுக்கான பொது பெயர் தான் பறவை. அதுல சிறப்பு வந்து கிளிங்கிறது சிறப்பு, குயிலுங்கிறது வந்து சிறப்பு. அதுல ஒரு வகைப்பாடு. இப்ப மரம்னு வைங்களேன். மரம்ங்கிறது பொது பெயர். அதுல சவுக்கு, தேயிலை. சரியா? தேயிலை கூட அது தேயிலை விடுங்க. அது மரம் தான். ஆனா அதை வெட்டி வெட்டி அப்படியே சரியாக்கிட்டாங்க. அது வேற விஷயம். வேற என்ன? வேற மரங்கள் சொல்லுங்க. சரியா? வாழை அதெல்லாம் என்னது? சிறப்பு. பொது பேருக்கும் சிறப்பு பேருக்கு வித்தியாசம் இருக்கா? பொது பேர்னா பொதுவா இருக்குது பிள்ளைகள். இப்ப தளபாடங்கள் பொது பெயர். நாட்காலிங்கிறது சிறப்பு பேர். சிறப்பு பேர். அப்ப பறவைங்கிறது பொது பெயர். சரியா? காரண பொது பெயர். மரங்கொத்திங்கிறது காரண சிறப்பு. ஏன் காரண சிறப்பு பெயர்? கிளி அது வந்து காரண மரத்தை சிறப்பு பெயர் வருமா? மரத்தை கொத்துறதால. பாருங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பறவைனா பறக்கறனால பறவை. அது காரண பொது பெயர். மரங்கொத்திங்கிறது ஒரு அதுல ஒரு வகை. ஆனா அதுவும் காரணனால. மரத்தை கொத்துறனால அது என்னது? மரங்கொத்தி. கிளி காரண பொது சிறப்பு பேருக்கு வருமா? கிளி
இல்ல வராது. ஏன் வராது? அதுக்கு காரணம் இல்ல. அது கிளி. அது பேர் சும்மா கிளி. சரியா? ஓகே. விளங்கிச்சா? ஓகே. விளங்கிச்சா பிள்ளைகள்? இப்ப காரண சிறப்பு பேர் என்னன்ட்டு? ஓ விளையிச்சு. அப்ப 8வது கேள்விக்கு போங்க. வேகமாக நடந்து வந்த பெரியவர் ஓய்வு எடுக்க விரும்பினார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள பேரெச்சம். விடையை கண்டுபிடிங்க குயிக்கா. வேகமாக நடந்து வந்த பெரியவர் ஓய்வு எடுக்க விரும்பினார். இவ்வாக்கியத்தில் இடம்பெற்றுள்ள பேரெச்சம். நல்லா நல்லா அவதானிச்சு போடணும். 10 கேள்வி பார்த்தோன்னா சொல்லுங்க. அப்புறம் பார்க்குறோம் எத்தனை 10க்கு நீங்க எத்தனைன்னு நம்ம என்ன நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் எந்த அளவு தூரம் இருக்கீங்கன்ட்டு. ஓகே. பாருங்க வேகமாக நடந்து வந்த பெரியவர் ஓய்வு எடு. இங்க இவ்வாக்கியத்தில் பேரெச்சம். பேரெச்சம்னா என்ன பிள்ளை? வினைச்சம்னா என்ன பிள்ளை? பேரெச்சத்துக்கு வினைச்சத்துக்கு என்ன வித்தியாசம்? சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். பேரெச்சத்துக்கு வினைச்சத்துக்கு என்ன வித்தியாசம்? பிள்ளைகள் பேரெச்சம்னா என்ன பிள்ளைகள்? வினைச்சம்னா என்ன? சும்மா சொல்லுங்க. நான் பிள்ளையா இருந்தா நான் சொல்லித்தரேன். ஒண்ணுமே சொல்லாட்டி எப்படி? அதாவது பேரெச்சத்தையும் வினைச்சத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா பொதுவான ஒரு பேர் சொல்லுக்கு அழைக்கிறோம். குறைவினைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குறைவினை. சரியா? அரலூசுன்னு சொல்லுவாங்க தானே? கேள்விப்பட்டீங்களா? அரலூசுன்ட்டு கேள்விப்பட்டீங்களா? அரமெண்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல போல. அந்த அரமெண்டல் மாதிரி தான் இது. என்னன்னு கேட்டா ஒண்ணு நிறைவா இருக்கணும், இல்லாட்டி குறைவா இருக்கணும். சரி இது இடையில. சரியா? ஒண்ணு நிறைவா இருக்கணும், இன்னொன்னு அறவே இருக்கக்கூடாது. இது இடையில. அதான் குறைவினை. குறைவினை என்ன பிள்ளைகள்? இதைத்தான் நம்ம பேரெச்சத்தையும் வினையச்சத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம்னா குறைவினைன்னு சொல்றோம். சரியா? குறைவினைன்னு சொல்றோம். சரியா? அதாவது கவனிங்க. படித்த முடிங்க. படித்து முடிங்க. இதை நிரப்புங்க. படித்த பிள்ளைகள பேசுறது விளங்குதா? பேசுங்க. இப்ப படித்த மாணவன். மாணவன். சரியா? ஓகே. படித்த மாணவன். அப்ப படித்தங்கிறது ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை தானே? முற்றுப்பெறாத வினை தானே படித்த. மாணவனுங்கிறது ஒரு பெயர்ச்சொல். முற்றுப்பெறாத ஒரு வினைச்சொல் ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு முடியுமா இருந்தால் அல்லது ஒரு பெயர்ச்சொல்லை எதிர்பார்த்து நின்றால் அது என்ன எச்சம்? பெயரெச்சம். படித்து முடிங்க. முடித்தான். படித்து முடித்தான். சரியா? முற்றுப்பெறாத ஒரு வினை எதை கொண்டு முடியுது? முடித்தான்ங்கிறது பெயரா வினையா? வினை. வினை. அப்ப முற்றுப்பெறாத ஒரு பெயர் ஒரு பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சா பாருங்க. இப்ப நீங்க ரெண்டுமே முற்றுப்பெறாதுனே. படித்தையும் முற்றுப்பெறல, படித்தும் முற்றுப்பெறல. எதை கொண்டு முடியுதுன்னு பாருங்க. படித்த எதை கொண்டு முடியுது? பெயர்ச்சொல்லை கொண்டு முடியுதா? வினைச்சொல்லை கொண்டு முடியுதா? பெயர்ச்சொல். படித்துங்கிறது பெயர்ச்சொல்லை கொண்டு முடியுதா? வினைச்சொல்லை கொண்டு முடியுதா? வினைச்சொல். அப்ப நீங்க முடிக்கிறத பாருங்க. எதுல முடியுதுன்னு பாருங்க. அப்ப கண்டுபிடிச்சுக்கலாம். பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம், வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம். ஆனா முன்னுக்குள்ளது ரெண்டுமே எனது முற்றுப்பெறாத வினையா தான் இருக்கும். விளங்குதா? விளங்குதா? விளங்குதா பிள்ளைல? உங்களுக்கு இப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கடித்த கடித்த முடிங்க. கடித்த பழம். கடித்த பழம். சரியா? கடித்த பழம். கடித்து உண்டான். கடித்து உண்டான் அல்லது உண்டேன். அப்ப பழம்ங்கிறது பெயர்ச்சொல், உண்டேன்ங்கிறது வினைச்சொல். கடித்தங்கிறது முற்றுப்பெறாத வினை, கடித்துங்கிறது முற்றுப்பெறாத வினை. அப்ப முற்றுப்பெறாத வினை ஒரு முற்றுப்பெறாத வினை முடிவடைய ஒரு பெயர்ச்சொல் வந்தால் அது என்னது? என்ன எச்சம்? பேரெச்சம். வினை வந்தா வினையச்சம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க அதை போட்டு பார்க்கணும். அப்பதான் பெயரெச்சமா வினையச்சமானு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப அதன் அடிப்படையில இங்கு பாருங்க பிள்ளைகள். வேகமாக நடந்து வந்த பெரியவர் ஓய்வு எடுக்கும் இவ்வாக்கியத்தின் பேரெச்சம் தானே. இப்ப பேரெச்சம் என்னது? முற்றுப்பெறாத ஒரு வினை எதில கொண்டு முடியணும்? பேரச்சு. பேர்ல. பேரை கொண்டு
ஓகே. பெயரை கொண்டு முடியணும். இப்ப நடந்து சரியா? நடந்து எங்க முடியுது? நடந்து எதுல முடியும்? வந்தான். வந்தான் தான் முடியும். இதுல நடந்து வந்தான். அப்ப அது பெயரெச்சம் வருமா? வினை எச்சம். அது வினை எச்சம். இதுலயும் நடந்து வந்தான்னு இல்ல. நடந்து வந்தான்னு தான் இருக்கு. சரியா? அது எச்சத்துல தான் அது அது வரக்கூடியது எச்சத்துல தான் முடியுது. அப்ப அது வராது. எடுக்க என்ன எடுக்க எப்படி முடிஞ்சிருக்காங்க மேல? விரும்பினார். அப்ப அது அது முடியறது பேரா வினையா? பேர். விரும்பினார் பேரா? இல்ல வினை. வினை. அப்ப அது வினை அது பெயரெச்சமா வருமா? மாட்டாது. வினை இல்ல. எச்சம். ஓய்வு ஓய்வு வருமா? ஓய்வு வரும். எப்படி? ஓய்வு முடிங்க. பெரியவர் ஓய்வு. ஓய்வுங்கிறது தனியா ஒரு பெயர் சொல் தானே. ஓய்வுங்கிறது பெயர் சொல். ஓய்வு அங்கிறது ஒரு எச்சமா வருமா? ரெஸ்ட். ஓய்வுங்கிறது தனியான ஒரு பெயர் சொல். அது முற்று வினை முற்று சொல் தானே. ஓகே. வந்த வந்த இந்த வசனத்துல பாருங்க. வராது. வராதா? வந்த பெரியவர். பெரியவர் வந்து பெயர் எச்சம். பெரியவர். பெரியவர் வந்து பெயர் சொல்ல வினை சொல்ல? பெயர் சொல். அப்ப எது பெயரெச்சம்? வந்த. எத்தனாவது விட? நாலாவது விட. ஓகே. அப்ப நாலாவது விட. ஓகே. அடுத்த கேள்வி போவோம். பின்வரவற்றுள் ஆக்கப்பெயராக அமையக்கூடியது. விடைய போடுங்க. ஓகே. எதை விட? எதை விட? இல்ல. பிள்ளைகள் ஆக்கப்பெயர் கூட்டு பெயர் 2 இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆக்கப்பெயர் என்னன்னு கேட்டா ஒரு பெயரோட விகுதி சேர்றது. ஒரு பெயரோட விகுதி சேர்றதும் ஒரு வினையோட விகுதி சேர்றதும். சரியா? ஒரு பெயரோட விகுதினா ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு சொல்லா இருக்கும். அர்த்தமே இருக்காது. அது சொல்ல இணையும் போது தான் அது ஒரு அர்த்தம்னு வரும். உதாரணமாக சாலி சாலிங்கிறது ஒரு விகுதி. துவம், காரன், காரி இந்த மாதிரிலாம் இருக்கும். உதாரணமா பேரோட விகுதி சேர்ப்போம். புத்தி பிளஸ் சாலி புத்திசாலி. அதே மாதிரி சமம் பிளஸ் துவம் சொல்லுங்க பிள்ளைகள். சமத்துவம். கடன் பிளஸ் காரி வேலை பிளஸ் காரன் புவி பிளஸ் இயல். இந்த மாதிரி ஒரு பேரோட விகுதி சேர்ந்து வர்றதும் ஆக்கப்பெயர் தான். வினையோட விகுதி சேர்ந்து வர்றதும் ஆக்கப்பெயர் தான். உதாரணமா பார்த்தா அரி பிளஸ் உ முயல் பிளஸ் சி முயற்சி. உயர் பிளஸ் உ உயர்வு. இந்த மாதிரி பெயரோட விகுதி சேர்ந்து வர்றதும் வினையோட விகுதி சேர்ந்து வர்றது என்ன பெயர்? அர்த்தமுள்ள ஒரு பெயர் சொல்லோட அர்த்தமில்லாத ஒரு விகுதியும் அர்த்தமுள்ள ஒரு வினையோட அர்த்தமில்லாத ஒரு விகுதியும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்குது. ஒரு புதிய ஒரு சொல் தானே பிள்ளைகள். பாருங்க. உதாரணமா வேலைங்கிறது ஒரு சொல்லா, காரிங்கிறது விகுதியா சேர்ந்து என்ன செய்யுது? ஒரு புதிய ஒரு சொல் வேலைக்காரிங்கிறது வேலை செய்யக்கூடியவர் தானே. வேலைக்கும் வேலைக்காரிக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? வேலைனா ஒரு வேலை, அது செய்யக்கூடியவர் தான் யாரு? வேலைக்காரி. அப்ப வேலைங்கிற ஒரு பெயர் சொல்லும் ஒரு விகுதியும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்குதா? அதான் ஆக்கப்பெயர். புதிய ஒரு சொல்ல ஆக்குறோம். அதான் ஆக்கப்பெயர். விளங்கிச்சு ஆக்கப்பெயர் என்னன்ட்டு? கூட்டு பெயர் என்னன்னு கேட்டா கூட்டு பெயர் வந்து எப்படி இது வந்து விகுதி இல்ல. விகுதி வந்து அர்த்தம் இல்லாததுன்னு. இது அர்த்தத்தோட வரும். உதாரணமா பெயரோட பெயர்.
பெயரோட பெயர் வினையோட பெயர். சரியா? பெயரோட பெயர் வினையோட பெயர். சரியா? உதாரணமா வானொலி பிளஸ் பெட்டி. வானொலிங்கிறது பெயர்ச்சொல், பெட்டிங்கிறது பெயர்ச்சொல். இதுவும் பெயர், அதுவும் பெயர். அப்ப பெயர் பிளஸ் பெயர் என்னது? கூட்டு பெயர். ரெண்டும் அர்த்தம் தானே. அதுல முதல்ல விகுதி தான் வந்துச்சு. ரெண்டாவதா இது வந்து ஒரு அர்த்தம் உள்ள பெயர்ச்சொல் வருது. விகுதிக்கு அர்த்தம் இல்ல, சொல்லுக்கு அர்த்தம் இருக்கு. வினையோட பெயர் வருது. உதாரணம் ஏவு பிளஸ் கணை, ஏவுகணை. ஏவுங்கிறது ஒரு வினை, கணைங்கிறது ஒரு பெயர்ச்சொல். முற்று பெறாத ஒரு என்னது? முற்று பெறாத ஒரு சரி, முற்று பெறாத இல்ல, ஒரு பெயரோட பெயரும் வினையோட பெயரும் வந்து ஒரு புதிய ஒரு சொல்ல உருவாக்கும். விளங்குதா? வானொலிங்கிறது ஒரு 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 வானொலிங்கிறது ஒரு ஒரு சொல். வானொலி வானில் இருக்கக்கூடிய ஒலி. பெட்டிங்கிறது பெட் பாக்ஸ் சேர்த்து வானொலி பெட்டி. தபால் கந்தோர், தபால் பிளஸ் கந்தோர், தபால் கந்தோர். சரியா? புத்தக மேசை அந்த மாதிரி. வினையோட பெயர் சொல்ற மாதிரி ஏவுகணை. வேற சொல்லுங்க, வினையோட பெயர் சொல்ற மாதிரி. சுடுசோறு. அந்த நம்ம பாக்குறோம் இது வினைத்தொகை, அந்த மாதிரி உள்ள சொற்கள்லாம் இதுக்குள்ள வரும். சரியா? விளங்கிச்சா? கூட்டு பேருக்கும் ஆக்க பேருக்கும் வித்தியாசம். இதுல ஆக்க பேர் எது? புத்திசாலி. புத்திசாலி. மணிக்கட்டு வந்து ஆக்க பேரா கூட்டு பேரா? கூட்டு பேர். வானொலி கூட்டு பேர். எழுதுகோள் கூட்டு பேர். கூட்டு பேர். 10வது கேள்விக்கு போங்க. சுடுசோறு சாப்பிட வேண்டும். இங்கு சுடுசோறு என்பது விடைய போடுங்க. ஓகே, என்ன பிள்ளை விட? வினைத்தொகை. என்ன விட? வினைத்தொகை. ஓகே, விட சரி. எப்படி வினைத்தொகை? சுடுன்னு சொல்றது வினைச்சொல், அது முற்று பெறாம வண்டிக்குது, அது சுட்டி வினைத்தொகை. அப்படி சொல்லல. அது கவனிங்க பிள்ளைகள். வினைத்தொகைன்னு என்ன வரவிலக்கணம் கேட்டா, தொகைச்சொல் இருக்குதானே. என்னென்ன தொகைச்சொல் இருக்கு? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, அன்மொழி தொகை, வேற பண்பு தொகை, எல்லாரும் பாத்துறீங்க தானே. இதெல்லாம் இருக்கு. இங்க வினைத்தொகைன்னு என்ன கேட்டா பிள்ளைகள், இங்க ஓமை தொகையில ஓமை உருவு மறைஞ்சிருக்கு தானே. உதாரணம் சொல்லுங்க பாப்போம். நிலா முகம், அதுல போலங்கிறது மறைஞ்சிருக்கு. நிலா போன்ற முகத்தை நிலா முகம்னு சொல்றோம். அது என்னது? என்ன தொகை? ஊமை தொகை. சரியா? பாடம் படித்தேன், இது என்ன தொகை? என்ன உருவு மறைஞ்சிருக்குன்னு பாருங்க. என்ன தொகை? பாடம் படித்தேன். விரிவா சொல்லுங்க. பாடத்தை படித்தேன். அப்ப ஐங்கிறது மறைஞ்சிருக்கு பாடம் படித்தேன்ல. அப்ப என்ன தொகை? வேற்றுமை. வேற்றுமை தொகை. அன்மொழி தொகைன்னா என்ன பிள்ளை? மறைஞ்சிருக்கணும் தானே. அன்மொழி தொகை என்ன பிள்ளைகள்? பாருங்க, உங்களுக்கு இந்த டியூட்ல கடைசியில எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க பிள்ளைகள். சரி, உங்களுக்கு கடைசியில நோட்ஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். நம்ம படிக்கிற எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கு. உங்களுக்கு புத்தகத்தை திருப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. சரியா? தவறும் கொடுத்துருக்கேன். கூட்டு வாக்கியம் என்ன, அந்த ஓர்டர்ல இருக்கு. கலப்பு வாக்கியம் என்ன, அதெல்லாம் இருக்கு. சரியா? தவிர வினைத்தொகையும் கொடுத்துருக்கேன். காலம் காட்டு வினைகளையும் பெயரச்ச விகுதியும் மறை நீக்க வினையடியும் பெயர் சொல்லும் இணைந்து உருவாகும் தொடர் என்ன அது? வினைத்தொகை. சரி, அப்ப என்னென்ன மறைஞ்சிருக்குன்னு கேட்டா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப சுடுசோறுன்னு இருக்குதானே. சுடுசோறு தானே வினைத்தொகை.
இந்த சுடுசோரை இந்த சுடுசோறுக்குள்ள இந்த சுடுக்கும் சோறுக்குடியில மறைஞ்சிருக்க உறுப்புகளை நம்ம பார்க்கணும். இந்த உறுப்புகளை நம்ம மற்ற இது வந்து ஒரு விஷயம் ஒன்னொன்னு முடிஞ்சு இது 3 விஷயம் 3 காலத்துக்கு நம்ம பார்க்கணும். இந்த சுடுசோரை நிகழ்காலத்துக்கும் பார்க்கணும். நிகழ்காலமா பார்க்கும்போது என்னென்ன மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இறந்த காலமா பார்க்கும்போது என்னென்ன உறுப்புகள் மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். எதிர்காலமா பார்க்கும்போது என்னென்ன உறுப்புகள் மறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். சரியா? அதுதான் இங்க நான் இப்ப குழம்புற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லா படிப்பிச்சு முடிச்சோன்னா உங்களுக்கு தெளிவாயிரும். நல்லா அவதானமா கேளுங்க. சரியா? பாருங்க. நிகழ்காலமா பார்த்தோம்னா சுடுசோரை நிகழ்காலமா பார்த்தா எப்படி வரும்? சுடு பிளஸ் கின்ற பிளஸ் சோறு. இப்படிதானே வரும்? நிகழ்காலமா பார்த்தா கின்று பிளஸ் சோறு. சுடு பிளஸ் கின்று பிளஸ் சோறு. சரியா? அப்ப நிகழ்காலமா பார்த்தா கின்றுங்கிறது மறைஞ்சிருக்கும். சுடுவும் சோறும் வந்திருக்கும். அது சுடு சோறு. நிகழ்காலமா பார்த்தா. இறந்த காலமா பார்த்தா சுட்ட சோறு. சுடு பிளஸ் இட் பிளஸ் பிளஸ் சோறு. சரியா? கவனிங்க. கின்றுல இப்படி வரும். கின்ற பிரிச்சோம்னா இப்படிதான் வரும் கின்று. கவனிங்க. சுடு பிளஸ் கின்று பிளஸ் பிளஸ் சோறு. இப்படிதான் வரும். நான் சொல்லித்தரேன் என்னன்ட்டு. சரியா? அப்ப இதுல கின்றும் ஏவும் மறைஞ்சிருக்கு. இதுல இட்டும் ஏவும் மறைஞ்சிருக்கு. அடுத்து எதிர்காலமா பார்த்தா சுடு பிளஸ் சுடு பிளஸ் பிளஸ் சோறு. சரியா? பாருங்க. இந்த 3 காலமா மாத்துறோம். 3 காலமா மாத்தி நம்ம இதை பார்க்கலாம். சரியா? நிகழ்காலமா பார்த்தா கின்றும் அப்படிங்கிற விகுதியும் மறைஞ்சிருக்கு. அது பெயரச்ச விகுதி. அதான் பாருங்க. காலம் காடு இடைநிலையும் இது கின்றுங்கிறது காலம் காடு இடைநிலை பெயரச்ச விகுதி. சுடு இதுல இந்த சுட்ட அப்படிங்கிற சுடு பிளஸ் இட் பிளஸ் இருக்கு. இது இட்டனா வந்து காலம் காடு இடைநிலை, ஆனாங்கிறது பெயரச்ச விகுதி. இந்த உம்முங்கிறது வந்து ரெண்டுக்கும் வரும். பெயரச்ச விகுதிக்கு வரும், காலம் காடு இடைநிலைக்கும் வரும். எதிர்காலம் காட்டக்கூடிய இடைநிலை தான் அதே மாதிரி விகுதிக்கும் வரும். விளங்குதா? அப்ப இது நம்ம என்ன 3 காலத்துக்கு மாத்திரம் தானே. நிகழ்காலமா பார்த்தா இந்த ரெண்டும் மறைஞ்சிருக்கும். இந்த இது ரெண்டும். சரியா? இறந்த காலமா பார்த்தா இது ரெண்டும் மறைஞ்சிருக்கும். அதாவது காலம் காடு இடைநிலை பெயரச்ச விகுதி. இது காலம் காடு இடைநிலை கின்று இட். இதுல ங்கிறது வந்து என்னது பெயரச்ச விகுதி. இப்ப படித்த அப்படிங்கிற ஆனா இருக்கு. படித்த படி பிளஸ் இட் பிளஸ் அந்த வந்து பெயரச்ச விகுதி கடைசியில முடியுது. அது மாதிரி இந்த காலங்கட்டிலையும் பெயரச்ச விகுதி இங்க மறைஞ்சிருக்கும் பிள்ளைகள். இது மறைஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்துல வெளிப்படையா வர்றது வந்து சுடு சோறும். இப்ப நம்ம நினைக்க கூடாது சுடு சோறுங்கிறது வந்து ஒண்ணு தான், ஒரு காலத்துக்கு தான் வரும். 3 காலத்துக்கும் வரும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொன்றும் மறைஞ்சிருக்கும். நிகழ்காலம் பார்த்தா கின்று மறைஞ்சிருக்கும். அதை எதிர்காலமா பார்த்தா மறைஞ்சிருக்கும். அதை இறந்த காலமா பார்த்தா இட்டும் மறைஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் ஏவுகணை, அதே மாதிரிதான் ஊறுகாய், அந்த மாதிரி நிறைய சொல்ல பிரிச்சுக்கிட்டே போகலாம். விளங்குதா? அப்ப காலம் காட்டும் நிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க ஒரு வினையும் பெயரும் இணைந்து வர்றதுதான் வினைத்தொகை. இந்த பாருங்க, சுடுங்கிறது ஒரு வினை, சோறுங்கிறது ஒரு பெயர். இந்த சுடுவும் சோறு என்னது இணைஞ்சு வரும். இடையில என்னென்ன மறைஞ்சிருக்கு சொல்லுங்க பிள்ளைகள். என்னென்ன மறைஞ்சிருக்கும்? காலம் காட்டு இடையிலையும் எழுதியிருக்கேன், சொல்லுங்க. காலம் காட்டு இடையிலையும் பெயரச்ச விகுதியும். பெயரச்ச விகுதி மறைஞ்சிருக்கு. விளங்கிருச்சா? வினைத்தொகை விளங்கிச்சா? கொஞ்சம் வேகமா தான் உங்களுக்கு தெளிவாயிருச்சா? வினைத்தொகை இவ்வளவு டீப்பா கேட்க மாட்டாங்க. ஒரு MCQ தான் வரும். அதை நீ கண்டுபிடிச்சு போடணும். அப்படி உங்களுக்கு இப்படியும் கண்டுபிடிக்கலாம். வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா 3 காலத்துக்கு மாத்தி பாருங்க. சரியா? 3 காலத்துக்கு மாத்த முடியுதான்னு பாருங்க. உதாரணமா சொல்லுங்க. வேற ஒரு வினைத்தொகை சொல்லுங்க. ஊறுகாய் வினைத்தொகை வருமா? ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய். ஏவுகணை, ஏவிய கணை. சொல்லுங்க அடுத்து பேசுங்க. ஏவிய கணை, ஏவும் கடை. விளங்கிச்சா? விளங்குதா பிள்ளைகள்? இப்படி 3. அப்படி உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு எழுத வேண்டிய இப்ப இந்த அளவுக்கு வராது. ஏழுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி எழுத வரும். ஆனா உங்களுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமே, அதனாலதான் இவ்வளவு விஷயம் சொன்னேன். ஆனா உங்களுக்கு புரியாட்டியும் பரவாயில்ல. சில பேருக்கு புரிஞ்சிருக்கும், புரியாட்டியும் பரவாயில்ல. வினைத்தொகை 3 காலத்துக்கு மாத்த முடியுதான்னு பாருங்க. எல்லாத்தையும் மாத்தலாது. இப்ப உண்மை தொகை மாத்தலுமா, வேற்றுமை தொகையெல்லாம் மாத்தலாது. இந்த வினைத்தொகை மட்டும் தான் 3 காலத்துக்கு மாத்தலாம். ஏன்னா கால நிலையை மறைஞ்சிருக்கிறனால.
அதனால நீங்க அப்படி மாத்தி பாருங்க. உங்களுக்கு 3 காலத்துக்கு மாத்த முடியுதான்னு பார்த்து வினைத்தொகை அடிச்சு விட்டு. தெளிவாயிருச்சா? தெளிவாகி விட்டதா பிள்ளைகள்? இப்ப 10 கேள்வி பார்த்திருக்கோம். 10க்கு நீங்க எத்தனை உங்களோட மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம செட் பாக்ஸ்ல போடுங்க பாப்போம். எல்லாரும் போடுங்க. உண்மையை போடுங்க. 9 10க்கு 9 10க்கு 7 5 6 உண்மையை போடுங்க. அது பரவாயில்ல. நீங்க அடுத்த 10க்கு நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா சரி. ஓகே. ஓகே பிள்ளைகள். அப்ப நம்ம 10 கேள்வி பார்த்துக்கோம் பிள்ளைகள். அப்ப இந்த 10ம் 10 தலைப்புகள் பிள்ளைகள். இந்த 10 தலைப்புகள் மட்டும் வந்தாலும் வரும். சொல்லல அது எது வரும்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய 40 தலைப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 40ல ஏதாவது 10 வரத்தான் போகுது. நீ எக்ஸாம் முடிச்சு வந்தோம் கண்டிப்பா என் நினைவு வரும். எக்ஸாம் பேப்பர் பார்க்கும்போது என்ன நினைவு வரும் கண்டிப்பா. ஏன்னா அந்த விஷயம் நம்ம அந்த ஆழமா உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இதே மாதிரி தான் வரும். இதை தவிர்த்து வேற எந்த கேள்வியும் வராது. வந்தா நீங்க கேளுங்க என்கிட்ட. சரி இப்படி சொன்னீங்க இது வரலேன்ட்டு. சரியா? ஓகே. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பிள்ளைகள். அடுத்ததுக்கு போவோமா? என்னது இன்டர்வல் எது வேணுமா? ஒரு 5 நிமிஷம் இன்டர்வல் எடுப்புமா? 5 மினிட்ஸ். ஓகே சார். ஓகே. ஒரு 5 நிமிஷம் இன்டர்வல் எடுப்போம். 8:20 திரும்ப 8:25க்கு நம்ம ரீஜாயின் பண்ணோம். சரியா? சரி சார். ஓகே. நீங்க போகாதீங்க. அதே லிங்க்லயே இருங்க. 5 நிமிஷம் தானே. இந்த ரெக்கார்டிங் மட்டும் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். சொல்ல சொன்னேன் பிள்ளை உங்களை. சரி சார், மறந்துட்டு. ஓகே. நான் மறந்துட்டேன் தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகே. வானா ஐயனா கொஞ்சம் வானா ஐயனா சொல்லுங்க. ஈனா இட்டனா ஊனா அப்படித்தானே வரும். இப்ப பாருங்க இந்த கடைசி மெய்யெழுத்து என்ன? அதுல இட்டனா தானே. இட்டனாவுக்கு முதல் எழுத்து என்னவா இருக்கு? ஈனா. இது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா? உயிரெழுத்து. உயிரெழுத்து பிள்ளைகள். அப்ப பட்டு அப்படின்னு நம்ம பார்த்தா பட்டுங்கிற சொல் என்ன 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 குட்டியில வரும்? பட்டுங்கிற சொல் என்ன தொடர் குட்டியில வரும்? கடைசி மெய்க்கு முதல் மெய் வந்து வல்லின எழுத்து. இதுல அப்படி இல்லை. கடைசி மெய் இட்டனா அதுக்கு முன்னுக்குள்ளது உயிரெழுத்து. அப்ப கடைசிக்கு முதல் உயிரெழுத்தா இருந்தால் என்ன தொடர் குட்டியில வரும்? உயிர் தொடர் குற்றியல் வரும். சரியா? அப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? உயிர் தொடர் குற்றியல் வரும். எப்படி எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். வயிறு, வேற என்னது, விறகு, அதெல்லாம் வரும். சரி, விறகு அதெல்லாம் வரும். சரியா? ஓகே. இந்த ரெண்டு அப்ப அப்படி வரும். இதுல என்னன்னு கேட்டாப்ல 2 இருக்கு. 2 வகையில நம்ம பிரிக்கலாம். ஒன்று கடைசிக்கு முதல் உயிரெழுத்து தான் வரும். ஆனா எப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டா கவனிங்க. ரெண்டு வகையில. எப்படி? இரு குறில், குறில் பிளஸ் குறில், குறில் பிளஸ் நெடில். உதாரணமா இப்ப வயிறுன்னு சொன்னதானே. வயிறுங்கிற சொல்லல முதலெழுத்து குறிலா நெடிலா? வானா குறிலா நெடிலா? பேசுங்க. வானா குறிலா நெடிலா? குறில். ஈனா? குறில். 2 குறில் எடுத்து இது வல்லினமையில் ஏறி உகரம் தானே. இட்டனா பிளஸ் ஊனா. இப்படி வந்தாலும் உயிர் தொடர் தான். குறில் நெடில எடுத்து இப்ப தராசுன்னு வைங்களே. தராசு, தராசு. தராசுலயும் பாருங்க சூனாவுக்கு முன்னுக்கு தராசு பிரிச்சோம்னா தானா பிளஸ் இரணா பிளஸ் ஆவண்ணா பிளஸ் இச்சனா பிளஸ் ஊனா. ஆனா இப்படிதானே மாறும். இப்ப கடைசிக்கு முதல் எழுத்து என்னவா இருக்கு? உயிரெழுத்தா தானே இருக்கு. அது நெடிலா இருக்குண்ணா. நெடிலா இருக்கு. வயிறுல எப்படி இருந்துச்சு? குறிலா இருந்துச்சு. இதுல நெடிலா இருக்கு. என்ன விளங்குதா உங்களுக்கு?
கடைசிக்கு ஓ முதல்த்து வயிறுல ஈனா, இதுல ஆவண்ணா. அப்ப இரு குறிலை எடுத்து வலினமையில் ஏறி ஒரு உகரமும் உயிர் தொடர்தான் குறில் நெடில எடுத்து முதல் எழுத்து குறில், இரண்டாவது எழுத்து நெடி. குறில் நெடில எடுத்து வலினமையில் ஏறி ஒரு உகரம் என்னது? உயிர் தொடர் குற்றியல் உகரம் தான். உயிர் தொடர் குற்றியல் 2 வகையா பிரிக்கலாம். மத்ததெல்லாம் அப்படி இருக்கா? இல்ல. உயிர் தொடர் தான் ஸ்பெஷல். 2 அடிப்படையில. இரு குறிலே எடுத்த வலினமையில் ஏறி ஒரு உகரமும் என்னது? உயிர் தொடர் தான். குறில் நெடிலே எடுத்த வலினமையில் ஏறி ஒரு உகரமும் உயிர் தொடர் தான். அப்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம். 2 குறிலே எடுத்து வலினமையில் ஏறி ஒரு உகரத்துக்கு ஒரு குற்றியல் உகர உதாரணமும், குறில் நெடிலே எடுத்து வலினமையில் ஏறி ஒரு உகரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். உயிர் தொடர் குற்றியல் உகரத்துக்கு. ம் கயிறு வெரி குட். கயிறு அது என்ன வகைக்குள்ள வரும்? குறில் சுற்றிலும் அது எப்படி சொல்லுங்க? இரு குறிலே எடுத்து வலினமையில் ஏறி வருவதற்கு கயிறு. அடுத்து குறில் நெடிலே எடுத்து உங்களோட முகத்தை கண்ணாடியில பார்த்தா அந்த உருவம் தெரியும். என்ன தெரியும்? முகம் பிசாசு. பிசாசுங்கிற சொல்ல பாருங்க. பிம்பமா? பிசாசுங்கிற சொல்ல பாருங்க. பீனா, சாவனா, சூனா. பீனா குறிலா, சாவனா நெடிலா, விளங்குதா? இச்சனா பிளஸ் சூனா. வலினமையில் ஏறி உகரம். பிசாசு. விளங்குதா? இது குறில், இது நெடில். வயிறுல இது குறில், இதுவும் குறில். இரு குறில், குறில் நெடில். குறில் நெடில், இரு குறில். விளங்குதா? ஓ ஓகே, வெரி குட். விளங்கிச்சா உயிர் தொடர் குற்றியல் உகரம் எப்படின்ட்டு? ஓ விளங்கிச்சு. ஆயுதத்தோட சரி. நெடில் தொடர் குற்றியல் உகரம்னா இதுக்கு முன்னுக்கும் என்னது உயிரெழுத்து தான் வரும். ஆனா 2 எழுத்துல முடிஞ்சிடும். இந்த காடு நான் பார்த்தோம். காடு, வீடு, தூது. பாருங்க, காடுல பிடிச்ச இக்கனா பிளஸ் ஆவண்ணா பிளஸ் இட்டனா பிளஸ் ஊனா. அப்புறம் கடைசிக்கு முதல் எழுத்து நெடிலா இருக்கும். சரியா? நெடிலா இருக்கும். இன்னொன்னு 2 எழுத்து சொல்லா இருக்கும். காடு, வீடு. நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு நெடில் தொடர் குற்றியல் உகரம். மாடு ம் ஆடு. பாடு. டூ மட்டும் இல்ல, மத்ததையும் சொல்லலாம். ஆறு, வேற தூது, கேடு, அதெல்லாம் வரும். சரியா? ஓகே, விளங்கிடுச்சா? இதுதான். அப்புறம் ஏன் நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன்னா, உங்களுக்கு எது வேணுமாலும் வரலாம். பண் தொடர் வரலாம், மென் தொடர் வரலாம், இடைத்தொடர் வரலாம். ஏன்னா ஏதோ ஒண்ணு வரும். விளங்குதா பிள்ளைகள் விஷயம்? ஓ சார். ஓ விளங்கி தெளிவாயிருச்ச குற்றியல் உகரம் தலைப்பு? ஓ சார் விளங்கி. செமினார் பிரயோசனமா இருக்கிற மாதிரி இருக்கா, அல்லது டைம் வேஸ்ட் மாதிரி யோசிக்கிறீங்களா? இல்ல சார் யோசனை வைக்கி சார். ஓகே. 13வது கேள்வி செய்யுங்க பாப்போம். இயல்பு புணர்ச்சிக்கு உதாரணம். ஓகே, விடை குயிக்கா போடும். பாலப்பம், பலாவிலை, மரவேர், மரக்கட்டை. விடைய போடு, குயிக்கா விடைய போடுங்க. சார் 12க்கு ஆன்சர் 3. 12க்கு வந்து 3வது. சரி, என்ன சொல்லலனா பேச்சு வன்தொடர் குற்றியல் உகரம். இயல்பு புணர்ச்சிக்கு உதாரணம். ஓகே, எது விட பிள்ளைகள்? மரவேர். மரவேர். இல்ல. இயல்பு புணர்ச்சி என்ன? இயல்பாவே நிலைமொழி வர்றது. மறுமொழி. 2 சொற்கள் ஒண்ணா இணையும் போது. சரி, 2 சொற்கள்னா முதலாவது சொல்ல நிலைமொழிமோ, வருகின்ற சொல்ல வருமொழிமோ. சரியா? இணையும் போது இடையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாம வந்தா என்னது? இயல்பு புணர்ச்சி. இயல்பு உதாரணமா புணர்ச்சி.
உதாரணமா ம், இருங்க, நல்ல ஒரு உதாரணம் யோசிக்கிறேன். பால் பழம். சரியா? பால் பிளஸ் பழம் சேர்த்து எழுதுனா பால் பழம் தான். இடையில எந்த எழுத்து வருமா? வராது. வராது. ஓகே. அதே மாதிரி நிலா முகம். நிலா பிளஸ் முகம் சேர்த்து எழுதுனா நிலாமுகம். இடையில எழுத்து வருமா? இல்ல. அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணைந்து போடும்போது எந்த ஒரு மாற்றம், அந்த சொற்கள் இணையும் போது எந்த ஒரு மாற்றம் இல்லாட்டி அதான் என்னது இயல்பு புணர்ச்சி. ஓகே. இப்படி ஒரு வகை இருக்கு பிள்ளைகள். இன்னொரு வகை இருக்கு. இப்ப உதாரணமா கவனிங்க. சேர்ந்து வரும் ஆனா பிரிச்சு பார்த்தா இதாகும். இப்ப உதாரணமா காவனாவுல என்ன எழுத்து இருக்கு பிள்ளைகள்? காவனாவுல என்ன எழுத்து இருக்கு? காவனாவுல இக்கனா பிளஸ் ஆவனா இருக்கா? சாவனாவுல இக்கண்ணாவும் ஆவண்ணாவும். இச்சனா பிளஸ் ஆவண்ணா. மாவனாவுல உம்மனா பிளஸ் ஆவண்ணா. அது உங்களுக்கு தெரியுது. இப்போ இதா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஆனழகன். ஓகே. இது என்ன புணர்ச்சி? தோன்றலா, கெடுதலா, திரிதலா, இயல்பா? இயல்புனா எந்த ஒரு மாற்றமும் இல்லாது. தோன்றல்னா ஒரு எழுத்து தோன்றும், கெடுதல்னா ஒரு எழுத்து இல்லாம போகும், திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறும். இது கெடுதல். என்னது? கெடுதலா? எப்படி? என்ன எழுத்து கெடுதல்? அழகன்ற ஆனா இல்லாம ஆகிக்குது. இதுதான் பிரச்சனை. இதான் மேலோட்டமா பார்க்க கூடாது. இதை இந்த பிரிக்கணும். இயல்பு ஆண் பிளஸ் அழகன். ஆண் பிளஸ் அழகனா? ஓகே. கவனிங்க. இது நிலைமொழியா? இது வருமொழியா? நிலைமொழி ஈற்றெழுத்து என்னது இதுல? ஆண்ல கடைசி எழுத்து. என்னன்னா வருமொழி முதல் ஆவண்ணா. ஆவணவா? ஆவணம் எப்படி பிள்ளை வரும்? ஆண் அழகன்ல வருமொழி முதல் ஆவணா வரும். ஆண் அழகன்ல நிலைமொழி ஈற்றெழுத்து என்னன்னா? வருமொழி முதல் என்ன? ஆனா. ஓகே. பாருங்க. இந்த இன்னனாவும் நிலைமொழி ஈற்றெழுத்து இன்னனாவும் ஆனாவும் சேர்ந்து என்ன எழுத்தா மாறும்? நானா மாறும். இந்த நானா உள்ளுக்கு இந்த இன்னனாவும் ஆனாவும் இருக்கா இல்லையா? இந்த நானா தான் இந்த இன்னனாவும் ஆனாவும். விளங்குதா? இன்னனா ஆனா தான் இந்த நானா. நானானு போட்டாலும் அதே தான், இன்னனா பிளஸ் ஆனானு போட்டாலும் அதே தான். சரியா இல்லையா? அப்ப ஆணழகன்கையில இந்த இடத்துல ஆண் பிளஸ் அழகன் ஆணழகனா மாறும்போது என்ன நடந்திருக்கு? ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? மாற்றம் ஏற்படல. ஏன்னா நானா ஆண் அழகன்கையில ஆண் நலகன்னு மாறி இருக்கு. அது நானா உள்ளுக்கு இன்னனாவும் ஆனாவும் இருக்கு. ஏற்கனவே உள்ள எழுத்துக்கள் தான் இருக்கு. புது எழுத்து ஒண்ணு தோன்றல. ஒரு எழுத்து குறையல, ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறல. விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? அதே மாதிரிதான் பாலப்பத்தை பிரிங்க. பால் பிளஸ் எழுதி பார்த்தா தான் பிள்ளைகள் விளங்கும். சும்மா கண்ணுல பார்த்து கண்டுபிடிக்கலாது. பால் பிளஸ் அப்பம் சேர்த்துங்க. பால் அப்பம். என்ன ஆகும்? இல்லனா வானவ சேர்ந்தா என்ன எழுத்தா மாறும்? லானாவுக்கு என்ன எழுத்து இருக்கு? அப்ப பாவனா லானா இப்பனா பானா இம்மன்னா. என்ன புணர்ச்சி? ஓகே. இப்படியும் இயல்பு புணர்ச்சி வரும். முதல்ல மாதிரி எப்படி அந்த என்னது நிலாமுகம்கள் அது இயல்பா விளங்கும். ஆனா இது வந்து உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய்யா இருக்கும். ஆனா அந்த உயிர்மெய்களுக்கும் உயிர்மெய்யும் இருக்கும். விளங்க என்ன சொல்றேன்ட்டு? இப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? பிரிச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். விளங்குதா?
ஓகே. அப்படி பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன். அது என்ன வகைப்படும்னு சொல்லுங்க. பூவிதழ். அவசரப்படாம சொல்லணும். சாரி. எழுத்து பிழை வந்துட்டு. பூ, வி, த, இல். ம். తోండ్రల్ இது என்ன வகைப்படுச்சு? தோன்றல். ఇవ్వనోడు వందిగిరైనకు తోండ్రల్ வெரி குட். பூ பிளஸ் இத பிரிக்கணும். பூ பிளஸ் இதழ். என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, பூ ఇవ్వనోడు இதழ் వంది இந்த இடத்துல இவ்வனவனு தோன்றுது. சரியா? அந்த இவ்வனாவ ஈனாவ சேர்த்தா வீணாவா மாறுது. விளங்குதா? ஓ சரி. సెవెన్ ஆணழகனுக்கும் பூவிதழுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்குதா? ஆணழகன்ல நானாவுளுக்கு இருந்த எழுத்து தான் இருக்கு. ஆனா இங்க பூ இதழுக்குள்ள இவ்வனா இல்ல, பூவிதழ்ல இருக்கு. அப்ப என்னது அந்த இடத்துல? తోండ్రల్ పునర్చి తోండ్రి ఇవ్వనోడు வெரி குட். விளங்கிச்சா? సార్ இதுதான் பிள்ளை. இப்படிதான் கண்டுபிடிக்கும். நம்ம நேரடியா பார்த்தோம்னா கண்டுபிடிக்க கஷ்டம். சரியா? ஓகே. அதான் பாருங்க கீழே கொடுத்துருக்க பாருங்க. ஆணழகன். அது வேற மாதிரி கேள்வி கேளுங்க. ஆணழகன் என்பது அகப்புணர்ச்சி இயல்பு. ஓகே. அகப்புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, தோன்றல் புணர்ச்சி எது? ஆணழகன். ఇయల్పు இயல்- పునర్చి இயல்பு இயல்பு புணர்ச்சி. புணர்ச்சி. ஓகே, ஓகே. సార్ அடுத்த అహ 15வது கேள்வி పునర్చినా பார்க்கிறேன். அகப்புணர்ச்சினா பிள்ளைகள் சொல்லுக்குள்ளே புணர்றது. உதாரணமா கவனிங்க. இப்ப இப்படி நாங்கள் அப்படின்னு இருக்கணுங்களே சொல். நாங்கள்ங்கிற சொல் இருக்கு. நாங்கள் அப்படிங்கிற சொல்ல பிரிங்க. நாம் பிளஸ் நாம் நாம் பிளஸ் கல் நாம் பிளஸ் கல். சரியா? நாம்ங்கிறது என்னது? பகுதி. கல்ங்கிறது விகுதி. బిగిరి அப்ப நாம் பிளஸ் கல் நாங்கள்ங்கிறது ஒரு சொல் தானே. ஓ ఓ సార్ அப்ப சொல்லுக்குள்ளே தான் புணர்ச்சி நடக்குது. விளங்குதா? நாம் பிளஸ் கல் நாங்கள். ஒரு சொல்லுக்குள்ள தான் நடக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லுக்குள்ள நடக்குதா? ஒரு சொல்லுக்குள்ள நடக்குதா? ஒரு சொல். அப்ப சொல்லின் உருபுகள் ஒன்றோடு ஒன்று இணைகிறது. நாம்ங்கிறது பகுதி, கல்லுங்கிறது விகுதி. ரெண்டும் சொல்லின் உருபுகள். பகுதி, விகுதி. ஒண்ணுக்கொன்னு அந்த உள்ளுக்கே சொல்லுக்குள்ளே நடந்தா அது அகப்புணர்ச்சி. அகத்து உள்ளுக்குள்ளே. அகம்னா உள்ளே. இது அகப்புணர்ச்சி. புறப்புணர்ச்சினா சொல்லுக்கு இடையில. கத்தரி பிளஸ் செடி அப்படிங்கல கத்தரி செடிங்கிறோம். இந்த இடத்துல கத்தரிங்கிறது ஒரு சொல், செடிங்கிறது ஒரு சொல். இது ரெண்டு சொல்லுக்கு இடையில நடக்குது. நாங்கள்ங்கிறது சொல்லுக்குள்ள நடக்குது. அப்ப சொல்லுக்குள்ள நடந்த அகப்புணர்ச்சி, சொற்களுக்கு இடையில நடந்தா நான் பாடசாலை சென்றேன். இது என்ன புணர்ச்சி? நான் பிளஸ் பாடசாலை பிளஸ் சென்றேன். சொற்களுக்கு இடையில. இது என்ன புணர்ச்சிக்குள்ள வரும்? అహ இப்ப పునర్చి நாங்கள்ங்கிறது வந்து என்ன புணர்ச்சி? అహ పునర్చి நாங்கள் வந்தோம். என்ன புணர்ச்சி? అహ పునర్చి எப்படி நாங்கள்ங்கிறது அங்க சொல்லுக்குள்ள நடக்குது. நாங்கள் வந்தோம். இது சொல்லோட சொல் பாக்குறோம். இப்ப நாங்கள உள்ள பிரிச்சு பார்க்க கூடாது. சொல்லாதான் பார்க்கணும். நாங்கள் தனியா இருந்தா தான் அதை பிரிச்சு பார்க்கணும். நாங்கள் வந்த ஒண்ணு தனியா பார்த்தோம்னா தனித்தனியா பார்த்தோம்னா இது சொல்லுக்கு இல்ல. இது நாங்கள் வந்தோங்கிறது இயல்பு புணர்ச்சி. என்னது? நாங்களும் வந்தோம் ரெண்டையும் பார்க்கும்போது இடையில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. இயல்பு புணர்ச்சி. இப்ப இது சொற்களுக்கு இடையில வந்தா அது புறப்புணர்ச்சி. சொல்லுக்குள்ள நம்ம பார்த்தோம். சொல்லுக்குள்ள பிரிச்சு பார்த்தோம்னா என்ன புணர்ச்சி? అహ அகப்புணர்ச்சி. పునర్చి விளங்கிச்சா? ఓ సార్ விளங்குதா? வசனமா பார்க்கிறோம். சொல்லோட சொல்ல இணைச்சு பார்க்கல என்னது? அது புறப்புணர்ச்சி. சொல்லுக்கு இடையில. சொல்லுக்கு தாண்டி போகுது. சொல்லுக்குள்ளேயே நடந்துச்சுன்னா அது என்னது? అహ పునర్చి ஓகே. விளங்குதா? ஓகே. வீட்டு உள்ளுக்கு சண்டை நடக்குதுன்னு வைங்களேன். அது வீட்டு உள்ளுக்கே நடந்து முடிஞ்சிச்சுன்னா அது அகப்புணர்ச்சி. வீட்டு சண்டை வெளியில எல்லாம் போயிடுச்சுன்னா அது என்னது? வீட்டுக்கு வெளியிலயும் நடந்துச்சு. அந்த மாதிரி தான். சொல்லுக்குள்ள நடந்துச்சுன்னா அது அகப்புணர்ச்சி. சொற்களுக்கு இடையில நடந்துச்சுன்னா என்னது? புறப்புணர்ச்சி. விளங்குதா? ఓ సార్ உங்களோட கிளாஸ்க்குள்ள பிரச்சனை வைங்களேன், அது அகப்புணர்ச்சி. இன்னொரு கிளாஸோட பிரச்சனை சண்டைன்னு வைங்களேன், அது புறப்புணர்ச்சி. அப்படியே வச்சுக்கணும். அவ்வளவுதான். பெரிய கஷ்டமானது ஒண்ணும் இல்ல. ஓகே. அப்பாவால் கதவு தட்டப்பட்டது. இங்கு தட்டப்பட்டது என்பது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. செயற்பா இல்ல விடையை போடுங்க செட் பாக்ஸ்ல.
ஓகே. அப்பாவால் கதவு தட்டப்பட்டது என்பது பிள்ளைகள் செயற்பாட்டு வினை. சரியா? செயற்பாட்டு வினை. செய்வினையானது வினையின் பயனை கர்த்தாவை அடையுமா இருந்தா அது என்னது? செய்வினை இல்ல. தன்வினை பிறவினை. செய்வினை என்ன? யாரும் நமக்கு பிடிக்காதவங்களுக்கு பூசாரியை கொண்டு செய்வதா? அது இல்ல. என்னது வரைவிலக்கணம் செய்வினை? வரைவிலக்கணம் சொல்லுங்க. இந்த பாருங்க கொடுத்துருங்க வரைவிலக்கணம். எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை. செயற்படு பொருள் எழுவாயாக கொள்ளும் வினை செயற்பாட்டு வினை. நான் நகம் வெட்டினேன். இதுல எழுவாய கர்த்தாவும் கொள்ளும் வினை என்னது? இப்ப நான் நகம் வெட்டினேன் எழுவாயது பிள்ளைகள். நகம். எழுவாய் நகமா? இல்ல வெட்டிங். எழுவாய் என்ன? பிள்ளைகள். நான் தான் எழுவாய். சரியா? ஓகே. அந்த எழுவாய் இது. ஓகே. அது அந்த நான்கிறது அப்ப நான்கிறது என்ன செஞ்சிருக்காரு அவரு? நகத்தை வெட்டி இருக்காரு. நான் என்ன செஞ்சிருக்கேன்? நகத்தை வெட்டி இருக்கேன். சரியா? அப்ப இதுல நான்கிறது எழுவாய். அந்த எழுவாய் தான் என்னது? கர்த்தா. அந்த எழுவாய் தான் கர்த்தா. கர்த்தா அந்த வேலை செஞ்சவர். அதை விடுங்க. இப்ப நான் வேற ஒரு உதாரணம் சொல்றேன். ராமன் வில்லை வளைத்தான். இதுல எழுவாய் எது? ராமன். ஓகே. இதுல கர்த்தா அந்த வில்ல வளைச்சதுக்கு காரண கர்த்தா யாரு? ராமன். அப்ப எழுவாய் தானே ராமன், கர்த்தா தானே ராமன். விளங்குதா? எழுவாயும் ராமன் தான், கர்த்தாவும் ராமன் தான். விளங்கிச்சா? எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை. வினை இந்த இடத்துல எது? வளைத்தான். அந்த வளைத்தான்ங்கிறது வந்து வளைத்தான் அப்படிங்கறது எழுவாய் எது? ராமன். அந்த ராமன் தான் யார்? அந்த வளைக்கிறதுக்கு காரணமானவர். விளங்குதா? அப்ப எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை என்னது? செய்வினை. விளங்கிச்சா உங்களுக்கு? இத செயற்பாட்டு வினைக்கு மாத்தனம்னா செயற்பாட்டு வினை என்ன? செயற்படு பொருளை எழுவாய கொள்ளும் வினை. ராமன் வில்லை வளைத்தான்ங்கிறதுல எழுவாய் வந்து ராமனா? வில்லுங்கிறது செயற்படு பொருளா? வளைத்தானுங்கிறது பயனிலையா? சரியா? சரியா பிள்ளைகள்? குழம்புதா உங்களுக்கு? குழம்புதா? இல்ல, வளைத்தான் பயனிலை. பயனிலை. இப்ப ராமன் வில்லை வளைத்தான் அப்படிங்கும் போது ராமன் எழுவாய். அதே அந்த ராமன் தான் என்னது? அந்த வில்ல வளைக்கிறது காரணகர்த்தா. எனவே ராமன் எழுவாயும் ராமன் தான், கர்த்தாவும் ராமன் தான். விளங்கிருச்சா? அப்ப எழுவாயை கர்த்தாவாக கொள்ளும் வினை செய்வினை. விளங்கிச்சா? அப்ப ராமன் வில்லை வளைத்தான்ல உள்ள செயற்படு பொருள் எது? வில். வில். அப்ப அங்க வந்து வில் ஐங்கிறத ஐங்கிற வேற்றுமை உருவம் செயற்படு பொருளா இருக்கு. அந்த ஐங்கிற வேற்றுமை உருவம் இல்லாம ஆக்கிட்டா என்னன்னு வரும்? வில்லை இல்ல ஐய இல்லாம ஆக்கிட்டா வில் வரும். வில் வந்து இப்ப இங்க முன்னுக்கு கொண்டு வரும். வில்ங்கிறது முன்னுக்கு கொண்டு வந்தா வில் வந்து எழுவாயா மாறிடும். செயற்பாட்டு வினையை மாத்தும் போது வில் ராமன் பிளஸ் ஆள். அந்த ஏற்கனவே எழுவீங்க ஆள் போட்டா ராமன் ஆள்னு மாறும். விளங்குதா? ராமனால் வளைக்கப்பட்டதுன்னு மாத்திரம். இங்க பட்டதுன்னு தான் மாறும். வளைக்கப்படும், வளைக்கப்பட்டது. விளங்குதா? அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எழுவாயை கர்த்தாவாக கொள்வினை செய்வினை. செயற்படு பொருள் எழுவாயாக கொள்வினை என்னது? செயற்பாட்டு வினை. விளங்குதா? எப்படி என்ன வித்தியாசம் விளங்குதா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இது என்ன வினை? செய்வினை. செயற்பாட்டு வினை மாத்துங்க. திருக்குறள் திருவள்ளுவரால் கொண்டு வாங்க. இயற்றப்பட்டது. விளங்கிச்சா? இதுதான் பிள்ளைகள் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் வித்தியாசம். இந்த நோட்ஸ் எல்லாருக்கும் நீங்க படிங்க. பிரிண்ட் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. ஆனா யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க அது பெருமதி விளங்குதுல பிள்ளைகள் எவ்வளவு வேக் நடந்திருக்குன்னு விளங்குதா உங்களுக்கு? விளங்கல? கேளுங்க கேளுங்க. இப்ப விட நான் அப்பாவால் கதவு தட்டப்படுது என்ன வினை? 4வது செயற்பாட்டு வினை. அத செய்வினைக்கு மாத்துங்க. அப்பாவால் கதவு தட்டப்படுது செய்வினைக்கு மாத்துங்க. கதவு அப்பாவால்
அப்பா கதவை தட்டினார். அப்பா கதவை தட்டினார். விளங்குதா? அப்ப இது வந்து எதுல இந்த மாதிரி எதற்கு வரும்னு கேட்டா பிள்ளைகள் உங்களோட பார்ட் 2ல பாருங்க 2 மார்க்ஸ் வரும் ஷோர்ட்டா எழுதுறதுக்கு. ஓ சார். செய்வினையை வாய்ச்சிட்டு செயற்பாட்டு வினையா மாத்துக, செயற்பாட்டு வினையை செய்வினையா மாத்துகலாம் கேள்வி வரும். வந்திருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப மாற்றுவீங்களா மாற்ற மாட்டீங்களா? இந்த மாதிரி விஷயம் வந்தா செய்வீங்களா செய்யலாதா? செய்யலும். ஓகே. அப்ப 15 கேள்வி பார்த்திருக்கோம். 15க்கு நீங்க எத்தனை போடுங்க கடைசியா? 15க்கு நீங்க எத்தனைங்கிறது உண்மையை சொல்லுங்க. உண்மையை போடுங்க. ஓகே, வெரி குட். சரியா? பரவாயில்ல. 15க்கு 12 9 எல்லாம் பிரச்சனை இல்லை. சரியா? இப்ப இந்த விஷயம் திரும்ப திரும்ப இதே மாதிரி கேள்வி வந்தா உங்களால முழுமையா 15க்கு 15 எடுக்கவே மேல இதே மாதிரி இதே மெத்தட்ல வந்தா ஏழும் சார். அதுதான் முக்கியம். அதே மாதிரி தான் வரும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே பிள்ளைகள், அப்ப நம்ம நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். பிரயோஜனமா இருந்துச்சு அன்னைக்கு கிளாஸ்? எப்படி ஃபீல் பண்றீங்க? பிரயோசனமாயிடுச்சு சார். தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே ஓகே பிள்ளைகள், அப்ப இன்னைக்கு இதுதான் பார்த்துருக்கோம். சரி, உலக பார்த்துருக்கோம். நாளைக்கு இப்போ 40 கேள்விங்கள கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்கும். அப்போ நான் எப்படியும் சம்டைம் பார்ட் 2 பார்ட் 3 3 நாள் இருக்கேனா? அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த நாளைக்கு இதை கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்து பார்ட் 1க்கான அந்த மற்றது இருக்கு அதை கடகன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா அதெல்லாம் சரி ஒத்தக்கத்தை எதிர்க்கிறது அதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கசகசன்னு போயிடலாம். சரி, அப்போ நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம அதை பார்த்து நாளைக்கு 6 மணிக்கு துவங்கினா உங்களுக்கு கஷ்டமா? 6 மணிக்கு நான் நோன்பு வேற 6 மணிக்கு துவங்குறது யாருக்கு கஷ்டமா அந்த 11 பேர்ல? ஆமா சார். நோன்பு ஓ டைம் சார், ஒரு 6:45க்கு வாங்கி டைம் நல்லா சார். 6:30க்கு துவங்கினா சரிண்ணா? ஓ ஓகே. அப்போ 9:30க்கு முடிச்சா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 9:30க்கு 6:30க்கு துவங்கி 9:30க்கு முடிச்சா பிரச்சனை இல்லை பிரச்சனை சார். இல்லை சார். அப்போ அப்படி இதை கொஞ்சம் லாங் பண்ணிக்கோ. சரியா டைம் அப்போ 9:30 செய்வோம். அப்போ ஓகே. அப்போ நாளைக்கு என்ன செய்வோம்னு கேட்டா மேக்ஸிமம் இதை ஃபுல்லா முடிச்சிடலாம். ஏன்னா இதெல்லாம் இனி வந்து வந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப வந்துருக்கு. அப்போ திரும்ப ரொம்ப விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கடகன்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி அந்த உங்களுக்கு டைம் கொடுத்து நீங்க 40 கேள்வி செஞ்சீங்கன்னா அப்போ அதை நான் ரிவிஷன் பண்ணேன்னா அதை முடிச்சிடலாம் ஒரு 1 ஹவருக்குள்ள. அடுத்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸிமம் முடிக்க பார்ப்போம். அடுத்து பார்ட் 3 அடுத்த நாள். அப்படியே முடியலைன்னா நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் எடுத்து நான் உங்களுக்கு அதை முடிச்சிருவேன். சரியா? அதனால உங்களுக்கு திருப்தியா எக்ஸாம் போகலாம். மற்ற நேரங்கள்லாம் மற்ற பாடங்களை படிச்சுக்கிட்டே இருங்க. ஸ்டடி லீவ் கொடுத்துட்டாங்களா? ஸ்கூல் போறீங்களா? ஸ்டடி லீவ் கொடுத்துட்டாங்க சார். அப்ப மற்ற நேரங்கள்லாம் இப்ப இந்த இதை பெருசா யோசிக்காது 3 ஹவர் போகுதுன்ட்டு. மற்ற நேரம் காலைல இருந்து அந்தி வச்சிருப்பீங்க. இந்த மற்ற பாடங்கள் எல்லாமே படிங்க. இதுக்கு வந்து இதை ஒதுக்கி விடுங்க. இது கட்டாய பாடம் தானே, அதனால உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். இனியும் டைம் முடிஞ்சோடனே நீங்க மற்ற பாடங்களை படிங்க. காலையில வேலை இருந்து மற்ற பாடங்கள் படிங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் ஒன்று ஒதுக்கிங்க. மற்றபடி இதுக்கு டைம் இந்த குறிப்பிட்ட டைம் தமிழ் பாடத்துக்கு ஒதுக்கிடுங்க. அப்ப பிரச்சனை இருக்காது. சரி, எல்லா பாடமும் படிக்கணுமே. ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். நாளை சந்திப்போம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, டியூட்டி யாருக்கும் ஷேர் பண்ணாங்க பிள்ளைகள், ரொம்ப முக்கியம். ஓகே சார், ஷூர்.